வல்வை படுகொலைகள் 1989. ஆசிரியர் வல்வை நா. ஆனந்தராஜ். இலங்கையில் அமைதி காக்க என வந்த இந்திய அமைதிப்படையினரால் 1989 ஆண்டு ஆகஸ்ட் 2, 3, 4 தேதிகளில் படுகொலை செய்யப்பட்டு தாயகத்தின் விடிவுக்காய் தமதுயிரை நீத்த மக்களுக்கு இந்த நூல் காணிக்கை. ராஜீவ்காந்தியின் இராணுவ சாகசத்தால் இலங்கை இந்தியாவின் வியட்நாமாக மாறும் என்று நான் 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போது இந்திய வியட்நாமிலும் ஒரு மைலை இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இராணுவத்தினர் எங்கும் ஒரே மாதிரியானவர்கள்தான் என்று நான் அறிந்திருந்தேன். மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தியிருக்கிறேன். அவர்களது பயிற்சியும் கடுமையான வாழ்வு முறையும் போர் அவர்களிடம் தூண்டிவிட்ட மிருகத்தனத்துடன் இணைந்து சிக்கலான சமயங்களில் அவர்களை மனிதாபிமானமற்று நடக்கச் செய்கின்றன. இதனால்தான் ஆரம்பகால இந்திய இராணுவ நடவடிக்கைகளின் போது கிளம்பிய கற்பழிப்பு கொலை கதைகளை இந்திய அரசின் பிரச்சாரர்கள் மறுத்தபோதும் நமது இந்திய இராணுவ வீரர்கள் சாரச் சிறுவர்கள் போல் போர்க்களங்களில் தினமும் நற்காரியங்கள், குறிப்பாக திக்கற்ற அபலைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றனர் என்ற வாதங்களையும் கேள்விக்குள்ளாக்கினேன். இன்று வல்வெட்டித்துறையில் இந்திய இராணுவம் தனது மைலையை நிகழ்த்தியிருக்கிறது. இந்திய இராணுவம் வல்வெட்டித்துறையில் காட்டிய காட்டுமிராண்டித்தனத்தை பற்றி லண்டனிலிருந்து வெளிவரும் டெய்லி டெலிகிராஃப் தனது தலையங்கத்தில் விமர்சிக்கிறது. இந்த நாசவேலை மயிலையை விட கொடுமையானது. அங்கே அமெரிக்க படைகள் நிதானமிழந்து வெறியாட்டமாடினர். ஸ்ரீலங்காவின் கிராமத்தில் இந்திய படையினர் திட்டமிட்டு செயல்பட்டிருக்கின்றனர். ஆட்களை படுக்க வைத்து முதுகில் சுட்டு கொண்டிருக்கின்றனர். வேற்றுமை அது மட்டுமல்ல, மயிலை அமெரிக்க பத்திரிகையாளர்களாலேயே உலகின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மயிலை பொதுமக்களுக்கு எதிரான அமெரிக்க இராணுவத்தினரின் அடாவடி செயலை அமெரிக்க மக்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்று திரண்டு எதிர்த்தனர். வல்வெட்டித்துறையில் இந்த கோர சம்பவம் நடந்து 13 நாட்களுக்கு பின் அங்கு சென்ற ஃபினான்ஷியல் டைம்ஸ் லண்டன் பத்திரிகையின் டெல்லி நிருபர் டேவிட் ஹவுஸ்கோ இச்சம்பவத்தை அறிந்தார். இதை பற்றிய அவரது செய்தி ஆகஸ்ட் 17 அன்று அவரது பத்திரிகையில் வெளியானது. அதற்கு முன்பே ஆகஸ்ட் 13 தேதி அன்று லண்டன் டெலிகிராஃப் பத்திரிகை டெல்லியில் இருந்தபடி தனது நிருபரின் ஜெராமி கவரன் தொகுத்து அனுப்பிய செய்தியை வெளியிட்டது. இந்திய பத்திரிகையாளர்களின் ஒரு சிறு பகுதியினரே, அதுவும் செப்டம்பர் 3 தேதிக்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரீட்டா செபாஸ்டின் கொடுத்த செய்தியை தொடர்ந்தனர். உண்மை என்னவென்றால், வல்வெட்டித்துறை சம்பவம் இந்திய அரசால் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. இந்திய பத்திரிகையாளர்களில் பெரும் பகுதியினர் இதில் கூட்டுச் சேர்ந்து கொண்டு புலங்காகிதம் அடைந்தனர். இந்தியாவில் இராணுவம் புனிதமாக கருதப்பட்டு வருகிறது. ஆனால் அடாவடித்தனங்களில் ஈடுபடும் போது இப்புனிதத்தன்மை மேலும் கூடுகிறது. வடகிழக்கு மாகாணத்தில் இராணுவ உடையில் நம்மவர்கள் நடத்தும் கற்பழிப்புகளையும் கொள்ளைகளையும் பற்றி யாரும் வாய் திறப்பதுண்டா? கேள்விக்குறி. ஓயினம் என்ற இடத்தில் நடந்த கேவலத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள் கூட இந்தியாவில் இல்லை. இராணுவ உடையணிந்த கயவர்களும் வக்கரம் பிடித்தவர்களும் நடத்திய மிருகத்தனமான செயல் அது. அதிகார வர்க்கத்தையும் இராணுவ தளபதிகளையும் மக்கள் சக்தி வென்றபோது வியட்நாமும் மயிலையும் முடிவுக்கு வந்தன. வல்வெட்டித்துறை பற்றிய உண்மைகளை இச்சிறு பிரசுரம் உலக மக்களுக்கு, குறிப்பாக இந்திய மக்களுக்கு உணர்த்தும் என நம்புகிறேன். இந்திய மக்களின் மனசாட்சியை விழிப்படையச் செய்து வல்வெட்டித்துறையில் உயிரிழந்தோருக்காக அவர்களை நீதி கேட்க செய்யுமானால் இவ்வெளியீட்டின் நோக்கம் முழுமை பெறும். முன்னாள் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். 2ஆம் பதிப்பின் முன்னுரை. 1989 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2, 3, 4 தேதிகளில் இந்திய ஆக்கிரமிப்பு படையினர் வல்வெட்டித்துறையில் நடத்திய படுகொலைகள் இன்றும் கூட எமது நெஞ்சை விட்டு அகலாது இருக்கின்ற ஒரு துன்பியல் நிகழ்வாகும். ஈழத்தில் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு என்ற போர்வையில் வந்த இந்திய படையினர் எமது நாட்டை கபலீகரம் செய்து சின்னாபின்னப்படுத்தி அமைதியற்ற ஒரு பிராந்தியமாக்கிவிட்டு சென்றதை விட வேறு எவற்றை செய்தார்கள்? கேள்விக்குறி. ஆயிரக்கணக்கான வீடுகளை உடைத்தும் எரித்தும் தரைமட்டமாக்கினர். 10,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை ஆண், பெண், குழந்தைகள், வயோதிபர்கள் என்ற பாகுபாடே இன்றி சுட்டும் எரித்தும் துவம்சம் செய்தனர். நூற்றுக்கணக்கான கோயில்களை இடித்து தரைமட்டமாக்கினர். தமிழ் பள்ளிகளை எரித்தனர். ஹிட்லர் கூட செய்ய தயங்கிய படுகொலைகளை வைத்தியசாலையின் உள்ளேயே மேற்கொண்டு வெறியாட்டமாடினர். பல நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி நர்த்தனமாடினர். இவ்வளவு கொடுமைகளையும் செய்ததை தவிர இந்திய படைகள் நல்லவை என்று எதையாவது செய்தார்களா?
கேள்விக்குறி. அவர்களது படுகொலைகளின் உச்சகட்டமாக நிகழ்த்திய வல்வை படுகொலை நிகழ்ந்து 15 வருடங்களுக்கு பின் இன்று கூட நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்குகின்றது. 1989 வல்வை படுகொலை நடந்து முடிந்த கையுடன் அந்த கொடூரத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற உணர்வில் தமிழகத்தில் பல தலைவர்களை சந்தித்ததில் பின்னால் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தந்த உற்சாகமும் ஆதரவும் எனது அன்பிற்குரிய திரு வே இளங்குமரனின் வழிகாட்டலும் இந்த நூலை 1989 வெளியிட உந்து சக்தியாக இருந்தன. வல்வை படுகொலைகளை நிகழ்த்திய இந்திய இராணுவத்தை அனுப்பிய ராஜீவ்காந்தியையும் அவரது இந்திய அரசையும் மறக்க முடியாத ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களில் ஒருவனாக இருந்து அன்று மரணித்து போன எமது உடன்பிறப்புகளுக்கு அஞ்சலி செலுத்துவதை தவிர எம்மால் வேறு எதைத்தான் செய்ய முடியும்? கேள்விக்குறி. அன்பன், வல்வை நா. ஆனந்தராஜ், 31/3/2005. ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள், மயிலை படுகொலைகள் என்ற உலகின் சரித்திர பிரசித்தி பெற்ற வரலாற்று படுகொலைகளின் வரிசையில் இன்று வல்வெட்டித்துறை படுகொலையும் இடம்பெற்றது ஒரு துரதிருஷ்டவசமானது. 1989 ஆகஸ்ட் திங்கள் 2, 3, 4 தேதிகளில் வல்வெட்டித்துறையில் இந்திய இராணுவத்தினர் தொடர்ச்சியாக 3 நாட்கள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து கண்மூடித்தனமாக மேற்கொண்ட தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் உட்பட 63 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி சாதாரண விஷயமல்ல. மனித உயிர்காப்புக்காகவும் சமாதானத்திற்காகவும் இன்று உலக நாடுகள் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து எத்தனையோ திட்டங்களையும் ஒப்பந்தங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்திய அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த படுகொலையானது உலக சமாதானத்தையே சீர்குலைப்பதாக உள்ளது. இது தென்கிழக்காசியாவின் வளர்ந்து வரும் சிறிய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. தாம் நடத்தி முடித்த கொலைகளுக்காக அனுதாபமோ கவலையோ தெரிவிக்காத இந்திய அரசு அதனை மூடி மறைப்பதற்காக சண்டையில் சிக்கி 24 பொதுமக்கள் மட்டுமே இறந்தனர் என்று தனது பிரச்சார சாதனங்கள் மூலம் கூறிக்கொண்டிருப்பது ஈழத்தமிழரின் மனதை புண்படுத்துவதாகும். இலங்கையில் நிலை கொண்டுள்ள இந்திய படையினரின் போக்கானது ஒரு உண்மையை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவின் அரசியல் தலைமைப்பீடத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையில் காணப்படுகின்ற விரிசல்களின் முரண்பாடுகளே இவற்றிற்கெல்லாம் காரணமோ என்று கூட ஐயுற வேண்டியுள்ளது. 20/8/1989 அன்று இலங்கையின் பாதுகாப்பு வெளியுறவு அமைச்சர் மாண்புமிகு ரஞ்சன் விஜயரத்னா அவர்களும் இலங்கைக்கான இந்தியாவின் தூதுவர் மாண்புமிகு எல் மல்ஹோத்ராவும் வல்வெட்டித்துறையில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடவும் இராணுவ வன்முறைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காகவும் வருகை தந்த நேரத்தில் வல்வெட்டித்துறை நகரம் காலை 7:30 மணியிலிருந்து இந்திய அமைதிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டது. வீடுகளிலிருந்து எவருமே வெளியேற முடியாதவாறு தடை செய்யப்பட்டனர். அத்துடன் அமைதிப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் A.S. கல்கட் வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற உண்மையான சம்பவங்களை அமைச்சரும் தூதுவரும் அறிய முடியாதவாறு தடுத்துள்ளார். மேலும் அவர்களது விஜயத்தை ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தியும் உள்ளதானது இச்சந்தேகத்தை வலியுறுத்துகின்றது. இந்தியா தனது அநியாயமான கொலைகளை நியாயப்படுத்துவதை விட்டு பாரபட்சமற்ற சுதந்திரமான விசாரணை குழு ஒன்றை நியமித்து இக்கொலைகளில் சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகளுக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசே முழுமையான நட்டையீடும் செலுத்த வேண்டும் என்ற வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவின் கோரிக்கையும் நியாயமானதே. அக்குழுவின் இக்கோரிக்கையை இந்தியா வெறுமன புறக்கணித்து விடுவது இந்தியாவின் நலனுக்கு ஆரோக்கியமானதல்ல. நடத்தி முடித்த கொலைகளையும் இராணுவத்தினரின் நடவடிக்கைகளையும் கவனித்தால் இவை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட முயற்சி என்பதை உணரக்கூடியதாக உள்ளது. 3 நாட்களிலும் கொல்லப்பட்ட சடலங்களை வெளியார் எவருமே பார்க்க முடியாதவாறு, புகைப்படங்கள் எடுக்க முடியாதவாறும், இறந்த உடல்களை ஆகம முறைப்படி தகனம் செய்ய முடியாதவாறும் இந்திய இராணுவத்தினர் நடந்து கொண்டனர் என்பதை அறியும் பொழுது அடிப்படை மனித உரிமைகளுக்கு கூட ஈழத்தில் சுதந்திரம் இல்லாது போய்விட்டதா என்ற எண்ணம் தோன்றுகிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் கடந்த 6 வருடங்களில் தமிழினம் அடைந்த துயரங்கள், செய்த தியாகங்கள் எதிர்காலத்தில் மழுங்கடிக்கப்பட்டு வெறும் மனப்பதிவுகளாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அவை நமது எதிர்கால சந்ததிகள் அறிந்து கொள்வதற்காகவும் வரலாறுகளாக நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் வல்வெட்டித்துறை படுகொலைகள் பற்றிய சில நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து வல்வை படுகொலைகள் என்ற இந்த நூலை வெளியிடுகிறோம். இந்த நூலில் இடம்பெறும் அத்தனை நிகழ்வுகளும் பெயர்களும் புலக்காட்சிகளும் துளியேனும் கற்பனை கலப்பற்ற உண்மை சம்பவங்களே.
இந்த நூலை வெளியிட்டு வைக்கும் சோழன் பதிப்பகத்தினருக்கு எனது நன்றி. இது ஒரு நகரத்தின் கண்ணீர் காவியம். ஆச்சரியக்குறி. இது தமிழீழ மக்களின் வரலாற்றின் ஒரு படிக்கல். ஆச்சரியக்குறி. வல்வை நா. ஆனந்தராஜ். தெனியம்மை தெரு, வல்வெட்டித்துறை, 19/2/1989. மயிலை. வியட்நாமின் அழகிய அமைதியான ஒரு சிறிய கிராமம்தான் மயிலை. வியட்நாமை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அமெரிக்க இராணுவம் திடீரென ஒரு நாள் அந்த கிராமத்தினுள் புகுந்து ஏதுமறியாத 100க்கும் அதிகமான கிராமவாசிகளை சுட்டுக் கொன்றனர். இந்த மயிலை துயரம் என்று அழைக்கப்படுகின்ற மயிலை படுகொலைக்கு தலைமை தாங்கியவன் தளபதி காளி என்ற அமெரிக்கன். இந்த சம்பவத்தினால் வியட்நாமிய மக்கள் அடைந்த அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் விட அன்று அமெரிக்க மக்கள்தான் கூடுதலாக கொதித்தெழுந்தனர். அமெரிக்க பத்திரிகைகள் அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த கோர கொலையை கண்டித்து ஆசிரிய தலையகங்கள் எழுதத் தொடங்கின. அமெரிக்க செனட்டில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டன குரல்களை எழுப்பினார்கள். இந்த படுகொலை சம்பந்தமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற குரல் அமெரிக்க அரசாங்கத்தை தட்டி எழுப்பியது. அதன் விளைவு தளபதி காளி இராணுவ நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டான். வியட்நாமுடன் எவ்வித சொந்த பந்தமோ கலாச்சார உறவுகளோ மத ரீதியான தொடர்புகளோ எதுவுமே அற்ற அமெரிக்க மக்களின் அந்த செயல் உலகில் மனிதநேயம் மறந்துவிடவில்லை என்பதை எடுத்துக்காட்டியது. ஜாலியன் வாலாபாக். இந்திய சுதந்திர போர் அகிம்சை போராட்டமாக உக்கிரமடைந்திருந்த காலகட்டத்தில் இந்தியாவின் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் நூற்றுக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் காவு கொள்ளப்பட்டனர். 13/4/1919 நடைபெற்ற இப்படுகொலையானது இன்றும் பிரித்தானிய சாம்ராஜ்யத்திற்கு மாறாத ஒரு வடுவாக இருந்து வருகின்றது. இப்படுகொலை பிரித்தானிய தளபதி ஜெனரல் டயர்ஸ் என்பவன் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையே. ஆச்சரியக்குறி. இச்சம்பவம் நடைபெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் இந்திய மக்கள் 3 பிரித்தானியர்களை கொலை செய்ததுடன் ஒரு பிரித்தானிய பெண்மணியை நையப்புடைந்தும் அனுப்பினர். அங்கிருந்த பிரித்தானியரின் நிர்வாகத்திற்குட்பட்ட அஞ்சல் நிலையம், வங்கிகள் ஆகியவற்றை உடைத்தும் நிர்மூலமாக்கியதை தொடர்ந்து வெகுண்டெழுந்த பிரிட்டிஷ் இராணுவத்தினர் ஜெனரல் டயர்ஸ் என்பவரின் தலைமையில் அமிர்தசரஸ் கிராமத்தினுள் புகுந்தனர். அங்கு ஜாலியன் வாலாபாக்கில் பிரித்தானியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த இந்தியர்கள் மீது சரமாரியாக கண்மூடித்தனமாக சுட்டதில் 100கணக்கான அப்பாவி மக்கள் துடிக்க துடிக்க செத்தனர். அன்று 1200க்கும் அதிகமான மக்கள் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு ஜெனரல் டயரோ அல்லது அவனது இராணுவமோ மருத்துவ சிகிச்சை முதலுதவி அளிக்கப்பட்டாலும் உதவி செய்ய வந்தவர்களை தடுக்கவில்லை. இருந்தபோதிலும் ஜெனரல் டயருக்கு பிரித்தானிய அரசு விருது வழங்கி கௌரவித்தது. ஆச்சரியக்குறி. ஆனால் இன்று வல்வெட்டித்துறையில் இந்தியாவுக்கு எதிராகவோ இந்திய இராணுவத்திற்கு எதிராகவோ எவ்விதமான ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபடாது தாமுண்டு தம் வீடுண்டு என்று இருந்த அப்பாவி மக்கள் மீது இந்திய இராணுவம் தாக்குதலை மேற்கொண்டு பிரித்தானியாவையும் அமெரிக்காவையும் மிஞ்சி சாதனை படைத்துவிட்டது. சரித்திரம் ஒருபோதும் பின்னோக்கி போவதில்லை. ஆனால் புதிய சகாப்தங்களை படைப்பதில் ஆதிக்க வெறி பிடித்த ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு இந்த உலகை அழிவின் விளிம்புக்கே கொண்டு செல்கின்றன. இதற்கு நமது பாரத தேசமும் விதிவிலக்கில்லை என்பதற்கு இன்று ஈழத்தில் நடத்தி வரும் தர்மத்திற்கு எதிரான யுத்தம் சான்றாகும். ஆம், பிரித்தானியாவுக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அமெரிக்காவிற்கு மயிலை படுகொலை, இன்று பாரதத்திற்கு வல்வெட்டித்துறை படுகொலை. காந்திய வழிவந்து உலகின் ஜனநாயக நாடுகளில் தலையானது என்று பெயர் பெற்ற பாரத தேசம் இன்று வல்வெட்டித்துறையில் நடத்திய படுகொலையானது இந்த நூற்றாண்டின் அநாகரிகமான செயலாகும் என உலகின் பத்திரிகையாளர்களும் அரசியல் அவதானிகளும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். அமைதியையும் ஆன்மீக நெறியையும் நேசிக்கும் வீரம் செறிந்த வல்வெட்டித்துறை மக்கள் அன்று திரைக்கடலோடி திரவியம் தேடியவர்கள். அன்னபூரணி என்ற உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பாய்பூட்டிய மரக்கலத்தில் சுயேஸ் கால்வாயின் ஊடாக அமெரிக்கா சென்று சாதனை நாட்டியவர்கள். இன்று அமைதி படையினரின் அத்துமீறிய அட்டகாசங்களினால் நிலைக்குலைந்து வீடிழந்து சொத்து சுகங்களை இழந்து இத்தனைக்கும் மேலாக 60க்கும் அதிகமான மனித உயிர்களையும் தமது உடன்பிறப்புகளையும் இழந்து நிற்கின்றனர். இந்த நிலையிலும் மனம் குலையாது நிற்கும் அந்த மக்களின் சோக நிறைந்த கண்ணீர் காவியம்தான் 1989ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 2ஆம், 3ஆம், 4ஆம் தேதிகளில் நடத்தி முடித்த படுகொலைகளும் தீ வைப்பு படலங்களும்.
உலகையே இன்று கதிகலங்க வைத்துவிட்ட வல்வெட்டித்துறை படுகொலையின் பின்னணியில் நின்ற இந்திய ஜனநாயகவாதிகளின் முகத்திரை விலகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆம், ஆச்சரியக்குறி. சத்தியமே ஜெயம். முகத்திரையை பதித்தவர்கள் இன்று வேடம் கலைந்த நிலையில் நியாயம் கூற முடியாது நிலைக்குலைந்து நிற்கின்றனர். சர்வதேச அரங்கும் தமிழ் ஈழமும் நீதானா மகாத்மா காந்தியின் இந்தியா கேள்விக்குறி என்று கேட்கும் குரல் இன்னும் ஓயவில்லை. 1989 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 2, 3, 4 தேதிகளில் 63 உயிர்களை கொன்றும் பல அப்பாவி பெண்களை கற்பழித்தும் 123 வீடுகளை முற்றாக எரித்து நாசமாக்கியும் 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து வாகனங்களையும் 12 இயந்திர படகுகளையும் 176 மீன்பிடி வலைகளையும் எரித்து நர்த்தனம் புரிந்த இந்திய இராணுவத்தினர் தொடர்ந்து 3 நாட்களாக ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி அந்த எழில் நிறைந்த நகரத்தையே சுடுகாடாக்கிவிட்டனர். 1989 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி முற்பகல் 11:30 மணிக்கு கடைகள் சந்தைகள் வழமை போல் செயல்பட்டுக் கொண்டிருந்தன. மக்கள் கலகலப்பாக வருவதும் போவதுமாக இருந்தனர். வியாபாரமும் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அங்கே சாதாரணமாகவே தமிழீழ விடுதலை போராளிகள் ஆயுதங்களுடன் நடமாடி திரிவது ஒருபுறமும் இந்திய இராணுவத்தினர் தமது வழமையான ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்னொரு புறமுமாக இருக்கும். வடமராட்சியின் பல இடங்களிலும் தாக்குதல்கள் இடம்பெற்ற நேரங்களிலெல்லாம் இங்கு ஒரு அமைதியான சூழ்நிலை சில மாதங்களாக நிலவி வந்தது. இதனால் பருத்தித்துறை, மயிலிட்டி, நெல்லியடி போன்ற இடங்களில் இருந்து கூட இந்திய இராணுவத்தினரால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்ட மக்கள் இங்கு தஞ்சமடைந்திருந்தனர். அன்றும் வழமை போல் போராளிகள் தமது பாதுகாப்பு ஆயுதங்களுடன் ஆங்காங்கே நடமாடி திரிந்தனர். அந்த நண்பகல் நேரத்தில் வல்வெட்டித்துறை ஊரிக்காடு இந்திய படை முகாமில் இருந்து புலிகளை வேட்டையாடுவதற்காகவோ அல்லது வேறு நோக்கத்திற்காகவோ வல்வை சிவன் கோயிலின் வீதி வழியாகவும் காங்கேசன்துறை வீதி வழியாகவும் பாரிய ஆயுதங்களுடன் அந்த கலகலப்பான வல்வெட்டித்துறை நகரை நோக்கி இந்திய இராணுவத்தினர் வந்து கொண்டிருந்தனர். வழமையாக ஒரு பிரிவாகவே பவனி வந்து வேறு ஒரு வழியாக வந்த அடிச்சுவடு தெரியாமலேயே தமது முகாம்களுக்கு திரும்பி போய்விடுகின்ற இந்திய இராணுவத்தினர் அன்று மட்டும் ஏனோ தெரியவில்லை, இரு நிரல்களாக அந்த நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அந்த முகாம் பொறுப்பதிகாரி மேஜர் சுதர்சன் சிங் தலைமையில் இந்திய இராணுவத்தினர் இரு நிரல்களாக பசுங்கா, மோட்டார்ஸ், ராக்கெட் லான்ச்சர் போன்ற பாரிய ஆயுதங்களை ஏந்தியவாறு பதுங்கி வந்து கொண்டிருந்தனர். துமில் பட்பட். திடீரென வல்வெட்டித்துறை சந்திப்பு பகுதியில் ஏற்பட்ட துப்பாக்கி வேட்டு சத்தங்கள் அந்த ஊரையே ஒரு கணம் கதிகலங்க வைத்தது. அந்த ஒரு கணத்தில் நாலாபுறங்களிலும் இருந்து துப்பாக்கி குண்டுகள் வானத்தை கிழித்துக் கொண்டு சென்றன. அதைத் தொடர்ந்து கடைத்தெருவில் நின்ற மக்களும் வீடுகளில் இருந்தவர்களும் பயத்தினால் பாதுகாப்பான இடங்களுக்கு புகலிடம் தேடி ஓடினார்கள். துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டு சில நிமிடங்களில் ஊரே வெறிச்சோடியது. மருந்துக்கு கூட மனிதர்களை காண முடியவில்லை. சுமார் 20 நிமிடங்கள் வரை துப்பாக்கி வேட்டுகளின் சத்தங்களும் பாரிய ஷெல் குண்டுகளின் முழக்கங்களும் காதுகளை பிளந்து கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து சொற்ப நேரம் மயான அமைதி நிலவியது. அந்த தற்காலிக அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஒரு சில நிமிடங்களுக்குள் இராணுவ வாகனங்களின் இரைச்சல்களும் இராணுவத்தினரின் நடமாட்டங்களும் அதிகரிக்கத் தொடங்கின. சுமார் 12:15 மணியளவில் பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினர் அந்த ஊரை சுற்றி வளைத்தனர். ஆம், ஆச்சரியக்குறி. வல்வை மாநகர் அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் கருமேகங்களால் சூழப்பட்ட வானம் போன்று பச்சை பசேலென்ற இராணுவ மயமாக்கப்பட்டது. அந்த மோதலை தொடர்ந்து அங்கு நின்ற விடுதலை புலிகள் 6-7 பேரும் எப்படியோ ஓடி தப்பிவிட்டார்கள். அவர்களில் ஒருவரும் இறக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாது திகைத்த மக்கள் இடம்பெயர்ந்து ஓடவும் முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்தனர். 26/7/1989 பருத்தித்துறையில் விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு மோதலை தொடர்ந்து ஆத்திரத்தினால் நிலைகுலைந்த இராணுவத்தினர் பல வீடுகளையும் கடைகளையும் கொளுத்தியும் வீடுகளுக்குள் நுழைந்து 18 அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொன்றும் சில பெண்களை மானபங்கப்படுத்திய பின் மோட்டார் காருடன் சேர்த்து எரித்து கோர தாண்டவம் ஆடி அந்த நகரையே அல்லோலப்படுத்திய அந்த நிகழ்வுகள் இங்கும் பிரதிபலிக்குமோ என்று மக்கள் அங்காவாய்ந்து கொண்டிருந்தனர். தமது வாழப்போகும் பிள்ளைகளை இழந்து விடுவோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தாய்மாரும் உயிருக்கு உயிரான கணவன்மாரை இழந்து விதவைகள் ஆக்கப்படுவோமோ என்று
பதறிக்கொண்டிருக்கும் மனைவிமாரும் வேண்டும் பிரார்த்தனைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒலிக்கத் தொடங்கின. ஆலயங்களில் மணியோசை கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொருவரின் இதயங்களும் ஆண்டவனை வேண்டி ஒலித்துக் கொண்டே இருந்தன. இத்தனைக்கும் அவர்கள் மத்தியில் ஏற்பட்ட பயத்திற்கும் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வடமராட்சி பகுதியின் தலைமை இராணுவ முகாம் அமைந்துள்ள யாக்கரை இராணுவ முகாமில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இந்திய இராணுவ பிரிகேடியர் சங்கர் பிரசாத் என்பவர் அங்கு சமூகம் அளித்திருந்த பிரஜைகள் குழு உறுப்பினர்கள் மத்தியில் கூறிய சூளுரைகள் அந்த மக்களை நிலைகுலைய வைத்தது. இந்திய இராணுவத்தினர் மீது புலிகள் தாக்குதலை மேற்கொண்டால் வடமராட்சியின் முழு கிராமங்களையும் எரிப்பேன், 100 கணக்கில் சுட்டு தள்ளுவேன். ராம ராவண யுத்தத்தில் லங்கா எரிந்தது போல் மீண்டும் இலங்கை எரியும். எங்களை எவரும் எதுவும் செய்துவிட முடியாது. நாங்கள் உலகின் 4வது பெரிய இராணுவம். நமட்டு சிரிப்புடன் தன் கைகளில் இருந்த சுருட்டு பிடிக்கும் சுங்கானை தட்டியபடி கொக்கரித்துக் கொண்டிருந்த பிரிகேடியர் தான் சொன்னதை செயலில் காட்டிவிட்டார். அந்த எச்சரிக்கை இன்று வல்வெட்டித்துறை மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பிள்ளையாரே ஆச்சரியக்குறி, முத்துமாரி ஆச்சரியக்குறி, சிவனே ஆச்சரியக்குறி, அந்தோணியாரே ஆச்சரியக்குறி, முருகா ஆச்சரியக்குறி. அன்று அவர்கள் வேண்டாத தெய்வங்களே இல்லை. நிராயுதபாணிகளான அப்பாவி மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இராணுவ தாக்குதலுக்கு முன்னால் அந்த தெய்வங்களால் என்ன செய்ய முடியும்? கேள்விக்குறி. வல்வெட்டித்துறை சந்தியில் நின்ற இராணுவத்தினர் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். விடுதலை புலிகளின் திடீர் தாக்குதலினால் காயப்பட்டு தரையில் விழுந்து கிடந்த இந்திய படை மேஜருக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அங்கும் இங்கும் அலைந்தார்கள். அந்த இடத்தின் முன்னால் உள்ள கடையில் பதுங்கியிருந்த ஒருவர் பயத்தினால் கைகள் நடுங்க தண்ணீர் இருந்த இடத்தை சைகையால் காட்டிக் கொண்டிருந்தார். அவர் காட்டிய இடத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து மேஜருக்கு குடிக்க கொடுத்தார்கள். சிறிது நேரத்தில் அந்த இடத்தை விட்டு காயப்பட்ட அந்த இராணுவ அதிகாரியை தூக்கி கொண்டு சென்றார்கள். அதைத் தொடர்ந்து சில வினாடிகளில் சந்தியில் உள்ள வல்வை சனசமூக சேவை நிலைய கட்டிடம் ஆகிய பகுதிகளில் 100கணக்கான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். சந்தியில் உள்ள கடைகளில் மர தளபாடங்களுக்கு கீழ் படுத்திருந்தவர்களையும் மினி வீடியோ சினிமா தியேட்டரில் படம் பார்த்து கொண்டிருந்த சுமார் 30 இளைஞர்களையும் கீழே இறக்கி கொண்டு வந்து சந்தியில் நடுத்தெருவில் உச்சி வெயிலில் இருக்க வைத்தார்கள். இங்கு நின்ற சீக்கிய ஜபான் திடீரென தானியங்கி ரைபிளின் விசையை தட்டிவிட்டான். திலீபன் கூல்பார் கடையில் இருந்த 36 வயதான அண்மையில்தான் திருமணம் செய்த ராசரத்னம் அந்த இடத்திலேயே துடிதுடித்து மரணமடைந்தார். அவருக்கு அருகில் இருந்த கருணானந்த ராஜா என்பவர் சூட்டு காயத்துடன் கீழே விழுந்தார். அவரது வலப்பக்கம் மார்பிலும் கையிலும் இருந்து குருதி ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான அனுபவத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களின் இதயம் படபடவென்று துடித்துக் கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஏக்கம் அவர்களை உயிரோடு வாட்டிக் கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் வேறொரு ஜவான் வந்து சந்தியில் இருந்த எல்லோரையும் சற்று தள்ளி இருக்குமாறு பணித்துவிட்டு தன்னுடைய கையில் வைத்திருந்த பசுக்கா என்ற பாரிய ஆயுதத்தை சந்தியில் வைத்து சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்தான். அங்கிருந்தவர்களின் முகங்களில் ஈயாடவில்லை. உதடுகள் நீர்வற்றி உலர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தன. பசுக்காவை சந்தியில் உள்ள சந்தை கட்டிடத்தில் உள்ள கடைகளை நோக்கி செப்பன் செய்து கொண்டிருந்தான். அந்த கட்டிடத்தில் 4 கடைகள் இருந்தன. கடையின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சைக்கிளில் வைத்திருந்த மண்ணெண்ணெய் பேரலை எடுத்து எல்லா கடைகளுக்குள்ளும் ஊற்றினான். அதைத் தொடர்ந்து முதலில் காளைச்சோலை புத்தக கடையை நோக்கி அதன் திசையை தட்டிவிட்டான். அது பாரிய சத்தத்துடன் வெடித்து ஒரே புகைமண்டலமாக எழுப்பியது. அதைத் தொடர்ந்து காளைச்சோலை பான்சி பேலஸ், சேவகன் ஸ்டோர்ஸ் ஆகிய கடைகளை வெடிவைத்து தகர்த்ததும் அவை அவர்களுடைய கண்முன்னாலேயே எரிந்து சாம்பலானது. அங்கே சந்தியில் உட்கார்ந்து இருந்தவர்களின் தலையை உச்சி வெயில் பதம் பார்த்து கொண்டிருந்தது. இராணுவ சிப்பாய்கள் அங்கும் இங்குமாக வருவதும் போவதுமாக இருந்தார்கள். திலீபன் கூல்பார் கடையில் இருந்தும் மகாலிங்கம் என்பவரின் தேநீர் கடையில் இருந்தும் கொக்கோ கோலா, பர்னாசோடா பாட்டில்களையும் பிஸ்கெட்டுகளையும் கொண்டு வந்து அங்கு நின்ற ஜவான்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் கொடுத்தார்கள். சந்தியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சோமசர் காரில் இருந்து இறங்கி சனசமூக நிலைய கட்டிடத்திற்குள் போக முயற்சித்த வாடகை கார் சாரதியான 20 வயதான பிரேம்ராஜ் கையில் உள்ள காயத்தின் வேதனையில் முணங்கிக் கொண்டே இருந்தான். சரியான மருத்துவ வசதி கொடுக்காததால் அவன் சற்று நேரத்தில் இறந்து போனான்.
அங்கு வந்த வேறொரு ஜவான் அங்கு இருந்தவர்களை நோக்கி ரைபிளை நீட்டியபடியே வந்தான். நீங்கள் எல்லோரும் LTTE, உங்கள் எல்லோரையும் சுட்டுத் தள்ளப் போகிறேன். அருகில் வந்து நின்ற சீக்கிய சிப்பாய் தனக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தில் கத்திக் கொண்டிருந்தான். பின்னர் எதனையோ நினைத்துக் கொண்டவன் போல் அங்கிருந்து விலகிச் சென்றான். தூரத்தே சந்தியிலிருந்து தெற்கு புறமாக உள்ள சடையாண்டி கோவில் பக்கத்தில் இருந்து 4-5 சிப்பாய்கள் பெண்கள், சிறுவர்கள், மாணவர்கள் உட்பட 20 பேர் வரையிலான பொதுமக்களை அடித்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. கலைச்சோலை புத்தக நிலைய உரிமையாளரின் மகன் மதியானனின் கையில் இருந்து ரத்தம் பெருகிக் கொண்டிருந்தது. அவர்கள் கீழே விழுந்து எழுகின்ற ஒவ்வொரு தடவையும் அடித்துக் கொண்டே இருந்தார்கள். சில நிமிடங்களில் உடுப்பெட்டி பக்கத்தில் இருந்து ஒரு ஜீப் வண்டி வந்து சடையாண்டி கோவிலின் முன்னால் நின்றது. அதில் இருந்து 6 சிப்பாய்கள் குதித்து தங்களிடமிருந்த தானியங்கி துப்பாக்கிகளினால் நாலாபுறமும் சரமாரியாக சுடத் தொடங்கினார்கள். அதே நேரம் பார்த்து சந்தியில் நின்று ஏற்கனவே சுடப்போவதாக எச்சரித்த சிப்பாய்க்கு என்ன வந்ததோ, திடீரென அங்கிருந்த பொதுமக்களை நோக்கி வரிசையாக சரமாரியாக சுட்டான். அந்த கனத்தாக்கம் அங்கிருந்த ஜவான்களையே ஒரு கணம் நிலைக்குலைய வைத்தது. வல்வெட்டித்துறை இந்திய ராணுவ முகாம் 2வது பொறுப்பதிகாரியான கேப்டன் ஹர்பர் சிங்கும் அங்கு நின்றான். அவனை தட்டி கேட்க வேண்டும் என்று அவன் கூட நினைத்து பார்க்கவில்லை. அந்த வினாடிக்குள் சகலதும் நடந்து முடிந்துவிட்டது. அந்த துப்பாக்கி தாக்குதலில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயதான கந்தையா சிவபாகியம் என்ற சலவை தொழில் செய்யும் பெண்ணும் 60 வயதான தங்கராஜா என்ற வயோதிபரும் துடிக்க துடிக்க மரணமடைந்து விழுந்தார்கள். அங்கிருந்த 30க்கும் அதிகமானவர்கள் பலத்த காயத்துக்கு உட்பட்ட நிலையில் கீழே சரிந்து விழுந்தார்கள். காயப்படாத ஏனையவர்களும் அவர்களுடன் சேர்ந்து அப்படியே கீழே விழுந்து படுத்தார்கள். தார் ரோட்டின் சூடும் துப்பாக்கியின் சூடும் அந்த மென்மையான மனித உடல்களை நன்கு பதம் பார்த்து கொண்டிருந்தது. இறந்தவர்களின் சடலங்களுடன் காயமடைந்தவர்களும் அந்த கொளுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் இருந்தனர். தண்ணீர் தண்ணீர் என்ற ஓலங்கள் அந்த மனித பிராணிகளின் உதடுகளில் இருந்து மெதுவாக காற்றில் கலந்து கொண்டிருந்தது. ரத்த வெறி பிடித்த சீக்கிய ஜவான்கள் காங்கேசன்துறை வீதியில் உள்ள கடைகளையும் மினி சினிமா திரையரங்குகளின் பொருட்களையும் தீமூட்டிக் கொண்டிருந்தனர். ஆம், ஆச்சரியக்குறி. அந்த நவீன அனுமான்களின் தகன படலம் இன்னும் முற்று பெறவில்லை. வல்வை மாநகர் எங்கும் ஒரே புகைமண்டலமாக இருந்தது. தீ ஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ராணுவ சிப்பாய்களின் இன்னும் ஒரு கும்பல் சிவபுர வீதியில் உள்ள அத்தனை வீடுகளையும் கொளுத்திக் கொண்டிருந்தது. இந்த வீதியில் சுமார் 10 வீடுகள் முற்றாகவே எரிந்து சாம்பலானது. அந்த நிகழ்வுகளை நேரில் பார்த்து அனுபவித்து திகிலடைந்த 43 வயதான திருமதி பத்மா என்ற பெண் தன்னுடைய அனுபவத்தை கூறுகையில், இந்திய இராணுவத்தினர் சிவன் கோயில் வீதியில் உள்ள வீடுகளை கொளுத்திக் கொண்டு வருகிறார்கள் என்பதை கண்டதும் நானும் எனது பிள்ளைகளும் தப்பி ஓட வழியில்லாது தவித்த நேரத்தில் குசினி சமையலறை புகைப்போக்கியினுள் போய் ஒளிந்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து உள்ளே வந்த சில இந்திய இராணுவத்தினர் எனது வீட்டு கதவுகளை உடைத்து திறந்து நடு அறைக்குள் எனது சகல உடைமைகளையும், ஆவணங்கள், டெலிவிஷன், வானொலி போன்றவற்றையும் ஒன்றாக போட்டு ஏதோ ஒரு வெள்ளை நிறத்தூளை தூவி மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பை வைத்தார்கள். அந்த அறையில் மூண்டெழுந்த தீஜ்வாலையின் சூடு குசினிக்குள் சமையல் அறைக்குள் ஒளிந்திருந்த எங்களை சுட்டரிப்பது போல் இருந்தது. அந்த மண்டபத்தில் எழுந்த புகை மண்டலம் நாங்கள் இருந்த இடத்தினுள் பரவிக்கொண்டிருந்ததால் சுவாசிக்க முடியாமல் சிரமப்பட்டோம். மூச்சு திணறி இருமல் வந்து கொண்டிருந்தது. பொங்கி எழுந்த இருமலை எவ்வளவோ அடக்க முயற்சித்தும் முடியவில்லை. அதற்கு மேல் அங்கிருந்தால் தீஜ்வாலை நாங்கள் இருந்த குசினி சமையல் அறையினுள்ளும் பரவிவிடும் என்று பயந்து கையை உயர்த்தியபடியே நாங்கள் அப்பாவிகள் என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தோம். எங்களை கண்டதும் ஒரு இராணுவ சிப்பாய் வெறிகொண்டவன் போல் எனக்கு அருகில் வந்து என் உடல் மீது மண்ணெண்ணெயை ஊற்றினான். ஐயோ, என்னை எரிக்க வேண்டாம் என்று அழுது கும்பிட்டேன். அவன் எதையும் பொருட்படுத்தாதவனாய் தன்னிடமுள்ள தீக்குச்சியை பற்ற வைத்தபடி என் அருகில் நெருங்கி வந்தான். என் உடலில் அவனது கையில் உள்ள தீஜ்வாலை பட்டால் எனது உடல் நிச்சயமாக தீப்பிழம்பாகிவிடும். எனக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. அந்த நேரம் அவனுக்கு அருகில் நின்ற வேறொரு சிப்பாய் அவனது கையை தட்டிவிட்டதால் நான் மயிரிழையில் உயிர் தப்பினேன்.
காட்டுமிராண்டித்தனமான கூட்டத்திலும் 1-2 மனிதாபிமானம் மிக்க உள்ளங்களும் இருப்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதும் நாங்கள் அங்கிருந்து தப்பி சிவன் கோயிலை அடைந்தோம். எங்களுடைய வீட்டிற்கு ஒரு வீடு தள்ளியிருந்த முத்துலிங்கம் என்பவரின் வீட்டிற்கு சென்ற இராணுவத்தினர் அங்கிருந்த அவருடைய மகளை சுட்டுவிட்டு அவர்களுடைய வீட்டையும் கொளுத்திவிட்டு சென்றார்கள். நல்ல வேளையாக அந்த பெண் படுகாயத்துடன் தப்பிவிட்டதாக பின்னர் அறிந்தேன். இந்த ஆபத்தான நிலையில் இந்திய இராணுவம் எங்களுடைய ஊரில் இருக்கும் வரை நாங்கள் நிம்மதியாகவோ சுதந்திரமாகவோ இருக்க முடியாது. அந்த கோர சம்பவம் நடந்து முடிந்து 10 நாட்கள் ஆகியும் அந்த பெண்ணிடம் பதற்றமும் அச்சமும் நீங்கவில்லை என்பதை அவளுடைய பேயறைந்த முகம் காட்டிக் கொடுத்தது. இதேபோன்று சிவபுர வீதியில் முற்றாகவே நிர்மூலமாக்கப்பட்ட அரசரத்னம் பத்மலோஜினி என்பவரின் வீடும் மிகவும் பரிதாபமான முறையில் மிச்சம் மீதியின்றி எரிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணின் கணவர் வர்ண குலசிங்க அரசரத்னம் என்பவர் ஒரு காலத்தில் கொழும்பு நகரில் கொடிகட்டி பறந்த வர்த்தகர். அதே நேரத்தில் தான் வாழும் காலத்தில் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த சமூக சேவையாளர். அதிலும் விசேடம் என்னவென்றால் அவர் ஒரு இந்தியாவின் பக்தர். கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் முன்னாள் தூதுவர் திரு JN தீக்ஷித்துக்கு நெருங்கிய நண்பர். அங்கு கடமையாற்றும் திரு பூரி, திருமதி லட்சுமி பூரி ஆகியோருடன் மிக அந்யோன்யமாக பழகியவர். இலங்கை இராணுவத்தினரால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமரசமாக தீர்த்து வைப்பதில் முன்னின்று உழைத்தவர். 1987 வடமராட்சி ஆபரேஷனின் பொழுது இலங்கை இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர். அரசரத்தினத்தின் மறைவுக்கு பின் திருமதி அரசரத்தினம் பத்மலோஜினி தனது 5 பெண் குழந்தைகளுடன் தனி மரமாக நின்று குடும்பத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிக் கொண்டிருந்தார். அந்த பெரிய வீட்டு வாசலின் உள்ளே நுழையும் போது வாசலில் வரவேற்பது போல் 4 அடி உயரமான அன்னை இந்திரா காந்தியின் அழகிய மூவர்ண படம் பிரேம் போட்டு அழகாக தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த இந்திய இராணுவத்தினர் ஒரு மரத்துண்டு கூட வெற்று தாள் கூட எஞ்சியிருக்காத நிலையில் எரித்து தரமட்டமாக்கி விட்டு சென்றனர். அன்னை இந்திரா காந்தியின் உருவப்படம் இருந்த இடம் கூட தெரியவில்லை. அந்த அம்மாள் வேதனையோடு கண்ணீர் மத்தியில் எனது கணவரை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஏதோ குடியிருக்க வீடாவது இருக்கிறதே என்று ஆறுதல் அடைந்து இருக்க, இன்று எல்லாவற்றையும் இழந்து போட்டிருந்த அணிந்திருந்த ஆடைகளுடன் எங்களை இந்திய ஆர்மி நிர்கதியாக்கி விட்டார்களே என்று கூறி அழுத காட்சி அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த எல்லோரையும் நெஞ்சுருக வைத்துவிட்டது. 1987 இலங்கை இராணுவம் வல்வெட்டித்துறையையும் வடமராட்சியின் சில பகுதிகளையும் எரித்தும் குண்டு போட்டும் அழித்த பொழுது அந்த மக்கள் அழுத கண்ணீர் இன்று தென்னிலங்கையில் தீயாக கொழுந்துவிட்டு எரிந்ததையும், அதே இராணுவத்தினர் இன்று தமது மனைவி மக்களுடன் கூட நிம்மதியாக வாழ முடியாத நிலையில் தவிப்பதையும் சுட்டிக்காட்டிய ஒரு பெரியவர், இன்று இந்திய இராணுவம் எங்களுடைய மக்களை சுட்டுக் கொன்றும் எமது உடைமைகளை தீ வைத்து அழித்தும் தனது இராணுவ அராஜகத்தை உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நாளை இந்தியா இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சும்மாவா சொல்லி வைத்தார்கள் கேள்விக்குறி என்று உணர்ச்சி பொங்க கூறிக்கொண்டிருந்தார். இந்திய இராணுவத்தினர் பாரதத்தின் மூத்த அரசியல் தலைவர்களுக்கு எப்படி மதிப்பும் கௌரவமும் கொடுக்கின்றனர் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை இங்கு குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். வல்வெட்டித்துறை சந்தியிலிருந்து கிழக்கு புறமாக சுமார் 300 யார்டு தூரத்தில் நெடியங்காடு என்ற பகுதி இருக்கின்றது. அங்கே ஒரு அழகிய கணபதி ஆலயமும் அதற்கு அருகே தெருக்கரை பக்கமாக கணபதி படிப்பகமும் அமைந்துள்ளது. அங்கே சுமார் 5 அடி உயரமான மகாத்மா காந்தியின் அழகிய உருவப்படம் தொங்கவிடப்பட்டிருந்தது. அங்கே வந்த பொலிகண்டி இராணுவ முகாமைச் சேர்ந்த சீக்கிய படையினர் அந்த படிப்பகத்தின் கதவை உடைத்து உள்ளே தொங்கிக் கொண்டிருந்த மகாத்மா காந்தியின் படத்தையும் உடைத்து எரித்து தேசப்பிதாவின் மீது தமக்கிருந்த மதிப்பை வெளிப்படுத்திவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த நகரத்தின் பல பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருந்த இராணுவத்தினரில் ஒரு பகுதியினர் வித்தினை ஒழுங்கைக்குள் சென்று தெருக்கரையின் ஊடாக அமைந்திருந்த வல்லம் படகு கட்டும் தொழிற்சாலையை நிர்மூலமாக்கி அங்கு புதிதாக தயாரிக்கப்பட்டிருந்த 2 வல்லங்களையும் எரித்து சாம்பலாக்கினர். அங்கிருந்த தென்னை மரம், வேப்ப மரம் எல்லாத்தையும் எரித்து கருகி சோர்ந்து போயிருந்தன. மனிதர்களை தான் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, பாவம் மரங்களையும் அல்லவா கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள். அவற்றை அழித்த வேகத்தில் வித்தினை ஒழுங்கையிலிருந்து மேற்கே பிரிந்து செல்லும் சிறிய சந்தியினூடாக பலத்த சத்தத்துடன் சென்ற இராணுவத்தினர் சந்தியில் நேரே எதிர்ப்புறமாக தெரியும் தலைவாசல் வீட்டு கதவை உடைத்துக் கொண்டிருந்தார்கள். அது உட்புறமாக தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் லேசாக திறப்படவில்லை. அங்கு அந்த வீட்டினுள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று சுமார் 40 பேர் வரை தஞ்சமடைந்திருந்தார்கள்.
அந்த வீட்டின் கூரை சிமெண்டினால் காங்கிரீட்டினால் போடப்பட்டிருந்ததால் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருந்த செல் தாக்குதலிலிருந்து தப்புவதற்காக அந்த வீட்டுக்குள் ஓடி வந்து புகுந்த அயலவர்கள் 37 பேரும் அந்த வீட்டுக்காரரான இலைப்பாரிய நில அளவை சூப்பரிடென்ட் வெங்கடாச்சலம் சுப்பிரமணியம், அவரது மனைவி ராஜேஸ்வரி, மகள் ரகிதன் மார்க்கண்டன் ஆகியோரும் இருந்தார்கள். கதவை உடைத்து திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த இராணுவத்தினரை கண்டதும் அங்கிருந்த எல்லோருமே கைகளை உயர்த்தியபடி எழுந்து நின்றார்கள். 60 வயதான சுப்பிரமணியம் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். தனது கைகளை உயர்த்தியபடியே ஆங்கிலத்தில், நான் ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற சேவையாளர் சூப்பரிடென்ட், இங்கு இருப்பவர்கள் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவருக்கு எதிரே துப்பாக்கியை நீட்டியபடியே வந்த இந்திய சீக்கிய ஜவான் அவருடைய நெற்றிக்கு குறிவைத்து தனது துப்பாக்கியை வைத்து விசையை தட்டிவிட்டான். ஐயோ அம்மா என்ற சத்தத்துடன் நெற்றியிலிருந்து ரத்தம் பீரிட்ட நிலையில் கீழே விழுந்தார். அந்த மரண ஓலம் ஓய்வதற்கு முன் வேறொரு ஜவான் தன்னிடமிருந்த துப்பாக்கியினால் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டுக் கொண்டிருந்தான். அந்த அதிரடி தாக்குதலில் ஒரு சிலர் உருண்டு விழுந்து தப்பி சமையல் அறைக்குள்ளும் மலக்கூடத்தினுள்ளும் சென்று ஒளிந்து கொண்டார்கள். அந்த கோர தாக்குதலில் 9 அப்பாவிகள் அந்த இடத்திலேயே துடிதுடித்து விழுந்தார்கள். பலர் படுகாயத்துடன் கீழே படுத்திருந்தார்கள். 1.5 வயதுடைய அழகான குழந்தை சசி இரத்த வெள்ளத்தில் இறந்து போயிருந்தது. இதில் அந்த குழந்தையின் தந்தையான 29 வயதுடைய கணேசலிங்கம், 76 வயது வயோதிபரான இளைய பெருமாள், அவரது மகள் அமிர்தம் உமாதேவி, பழக்கடை வைத்திருக்கும் விதவையான 49 வயதுடைய ராசகுரு புஷ்பராணி, அவரது மகன் ராசகுரு ஜவனராஜ், அவன் வல்வெட்டித்துறை சிதம்பரம் கல்லூரியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது நிரம்பியவன். 40 வயதான ஈஸ்வரமூர்த்தி ராஜலட்சுமி, ஆதி அருணாச்சலம் சுந்தரேஸ்வரன், இருவரும் சிதம்பரம் கல்லூரியில் 7ஆம் வகுப்பு படிப்பவர்கள். இவர்களுக்கு மத்தியில் காயப்பட்டவர்களும் காயம் ஏதும் அடையாதவர்களும் இறந்தவர்கள் போல் படுத்திருந்தனர். ஆரம்பத்தில் சுடுபட்டு விழுந்த சுப்பிரமணியம் தண்ணீர் தண்ணீர் என்று முனகிக் கொண்டிருந்தார். அவர் மீது இன்னும் ஒரு தடவை சுடுவதற்கு ஒரு ஜவான் எத்தனித்த போது, அவன் ரத்தமோடியே செத்துடுவான், தேவையில்லை என்று இன்னும் ஒருவன் கூறியதும் அந்த இடத்தை விட்டு வெற்றி களிப்பில் வெளியேறினார்கள். இந்த சடலங்களின் மத்தியில் காயமடைந்தவர்கள் காயமற்றவர்கள் 3 நாட்கள் வரை அப்படியே பதுங்கியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பழைய சம்பவம். 1987ஆம் ஆண்டின் வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன் தாக்குதலின் பொழுது தமிழ் மக்கள் மீது வானம், தரை, கடல் ஆகிய 3 பக்கங்களில் இருந்தும் சிங்கள இராணுவத்தினரின் தாக்குதல்கள் மூர்க்கத்தனமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவர் கையில் படுகாயமடைந்த நிலையில் துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை ஹெலிகாப்டரில் ஏற்றிச் சென்று அனுராதபுரம் வைத்தியசாலையிலும் உரிய மருத்துவ உதவியின்றி பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த திருமதி ரத்ன சிகாமணி என்ற இளம் பெண்ணையும் கணவரையும் ஹெலிகாப்டரில் ஏற்றிச் சென்று புத்தளம் வைத்தியசாலைகளும் சிங்கள படையினர் அனுமதித்தனர். இந்த 2 பிசாசுகளிலும் எந்த பிசாசு அதிக பயங்கரமானது என்று சீர்தூக்கினால் இந்திய அமைதிப்படை இலங்கையில் இருப்பதற்கே அர்த்தமற்றதாகிவிடும். வடமாராட்சி தாக்குதலினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டு உணவு பொட்டலங்களை போட்டு இலங்கை மண்ணில் ஊடுருவல் செய்த இந்திய அமைதிப்படையினரால் இன்று அதைவிட பல மடங்கு மக்கள் அகதிகளாக்கப்பட்டதுடன் தமது வீடு சொத்துக்களையும் அல்லவா இழந்து அவர்கள் நிர்கதியாக்கப்பட்டுள்ளனர். 1989ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அமலுக்கு கொண்டுவரப்பட்ட ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து 3 நாட்கள் வரை இருந்தது. வித்தனை ஒழுங்கையில் 9 அப்பாவி உயிர்களை பலியெடுத்தவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறி பிரதான வீதியில் உள்ள திருமதி கணேசபாகியம் வீட்டை அடியோடு எரித்து நிர்மூலமாக்கினர். வாசலில் வரவேற்பறையில் இருந்த அழகிய பெரிய கிருஷ்ணன் பாமா சிலைகள் வீதியில் போட்டு தலைவேறு கால்வேறாக உடைக்கப்பட்டிருந்தன. அதற்கு சற்று எதிர்ப்புறத்தில் இருந்த கிராமிய வங்கி முற்றாக எரித்து இரும்பு பெட்டகத்தில் உள்ள பணமும் கருகி சாம்பலாக்கி போயிருந்தது. இந்த கொடூர சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வேறு சில சிப்பாய்கள் வல்வெட்டித்துறை சந்தியில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தனி பிள்ளையார் கோவிலின் முன்பாக உள்ள மகேந்திர ராஜா என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த அவரது காரை எரித்து சாம்பலாக்கினார்கள். அங்கிருந்த வீட்டுக்காரரான கந்தசாமி மகேந்திர ராஜாவும் அவரது சகோதரரான கந்தசாமி வேலும் மயிலுமுடன் அவர்களது மனைவிமாரான சுசிலா தேவி, மகாலட்சுமி, தாய் வள்ளியம்மாள் மற்றும் பிள்ளைகளும் இருந்தார்கள். வல்வெட்டித்துறை சந்தியில் நகர்ப்புறத்தில் சூட்டுச் சம்பவம் நடைபெற்றதால் இவ்வளவு தொலைவுக்கு இராணுவத்தினர் வருவார்கள் என்று சற்றும் எதிர்பார்க்காத அவர்கள் கார் எரிவதை கண்டதும் திகைத்து போய் ஓடிச் சென்று பின்புறம் உள்ள சமையலறைக்குள் ஒளிந்தார்கள்.
3/4498 இலக்கம் உடைய மோட்டார் காரை எரித்துவிட்டு பின்னர் அங்கிருந்த வீட்டு பாவனை பொருட்கள், உடைகள், தளபாடங்களை முன் அறையில் குவித்து தீமூட்டினார்கள். அவை எரிவதை பார்த்து சிரித்துக்கொண்டே வீட்டு வாசல் முற்றத்தில் நின்ற மாமரத்தின் கீழிருந்து சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு உள்ளே வந்து தங்களை சுட்டு விடுவார்களோ என்று நினைத்த வீட்டுக்காரர்கள் தமது கைகளை உயர்த்தியபடியே வெளியே வந்தார்கள். அவர்கள் வெளியே வருவதை கண்டதும் ஒரு ஜவான் ஓடிச் சென்று மகேந்திர ராஜாவின் தலைமயிரை பிடித்து இழுத்து கோவில் வாசலை நோக்கி கொண்டு வந்தான். அவருக்கு 49 வயதாகின்றது. 3 பிள்ளைகளின் தந்தை. "நீ LTTE," அந்த ஜவான் வாய்க்கிழிய கத்தினான். இன்னும் ஒரு ஜவான் அவரது 42 வயதான தம்பி வேலும் மயிலும் என்பவரை இழுத்து வந்து அவர்களது வீட்டு வெளிவாசல் கதவுடன் நிறுத்தி வைத்து துப்பாக்கியை மிக அருகில் பிடித்து சுட்டதும் வேலும் மயிலும் துடிதுடித்து கீழே விழுந்தார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத வீட்டுக்காரர்கள் அலறி துடித்தார்கள். அவரது மனைவி மகாலட்சுமியின் கண்முன்னாலேயே அந்த அப்பாவி கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் உயிரை விட்டு கொண்டிருந்தார். அந்த சம்பவத்தை கண்டாவது சிறிதும் இறங்காது மரம் மாதிரி நின்ற மற்றைய சிப்பாய் அவரது அண்ணன் மகேந்திர ராஜாவை சுவருடன் வைத்து சுடுவதற்கு துப்பாக்கியை குறிவைத்தது. அவரது தாய் ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுது கொண்டே இராணுவ சிப்பாய்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டாள். அவரது மனைவி சுசீலா தேவி ஓடி வந்து குறுக்கே நின்று அழுது கும்பிட்டு மன்றாடி கொண்டிருந்தாள். அந்த வயதான தாயின் ஓலம் அவர்களது கல்மனதை கரைய வைக்கவில்லை. அங்கு நின்ற சிப்பாய் ஒருவன் அந்த வயதான தாயின் முதுகில் சுட்டதும் ரத்தம் பீரிட்ட நிலையில் துடிதுடித்து கீழே விழ மற்றவன் மகேந்திர ராஜாவின் நெஞ்சிற் குளிவைத்து சுட்டதும் அப்படியே சுவருடன் சரிந்து விழுந்து உயிரை விட்டார். அவரை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்த சுசீலாவின் கால்களில் துப்பாக்கியினால் சுட்டதில் அவருடைய காலில் பல இடங்களில் துப்பாக்கி சன்னங்கள் துளைத்து சென்றன. அந்த 15 நிமிட நேர எல்லைக்குள் 2 கொலைகளையும் நடத்தி முடித்தவர்கள் அட்டகாசமாக சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள். காயப்பட்டு ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த நிலையில் அந்த வயதான தாயும் சுசீலா தேவியும் வேதனையில் முனகிக் கொண்டிருந்தனர். மகேந்திர ராஜாவின் தங்கையை மணமுடித்த மைத்துனர் தொண்டைமானாறு வீர கத்திப்பிள்ளை பாடசாலை ஆசிரியரான சுப்பிரமணியம் சக்தி வடிவேல் அந்த சம்பவம் பற்றி குறிப்பிடும்போது, "இராணுவத்தினர் வருகிறார்கள் என்று அறிந்ததும் நானும் மனைவியும் பிள்ளையார் கோவிலுள் சென்று ஒரு மூலையில் ஒளிந்திருந்தோம். அப்பொழுது எனது 2 மைத்துனர்களையும் வருமாறு கேட்டபொழுது, நாங்கள் வயதான ஆட்கள் தானே, எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். இறந்தவர்களை பார்த்து அழுது எங்களுடைய வேதனைகளை தீர்க்கவோ, சமய காரியங்களை செய்து தகனம் செய்யவோ, காயப்பட்ட என்னுடைய மாமியையும் சகோதரியையும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவே முடியாத நிலையில் இறந்த உடல்களின் நாற்றத்தின் மத்தியில் 3 நாட்கள் வரை அப்படியே இருந்தோம்" என்று வேதனையுடன் கண்ணீர் மத்தியில் கூறினார். அந்த பள்ளி ஆசிரியரின் வீடும் ஏற்கனவே ஸ்ரீலங்கா விமான குண்டுவீச்சுக்கு இலக்காகி பின்னர் ஒருவாறு கடன்பட்டு திருத்தி குடும்பத்தினருடன் குடியிருந்து வந்த நேரத்தில் இப்பொழுது மீண்டும் இந்திய அமைதி காக்கும் படையினரால் ஒரு உடை கூட எஞ்சாத வகையில் தீக்கிரையாக்கப்பட்டது. ஒரு பள்ளி ஆசிரியரின் வருமானம் அவருடைய குடும்பத்தையே கொண்டு நடத்த கஷ்டமான நேரத்தில் இழந்த வீட்டையும் பொருட்களையும் அவரால் அவரது வாழ்நாளில் கூட மீட்க முடியுமா? கேள்விக்குறி. இங்கே புட்டணி விநாயகர் ஆலயத்தின் முன்னால் இந்த படுகொலை நிகழ்த்தி முடித்த சொற்ப நேரத்தில் தீருவில் ஒழுங்கையில் உள்ள சிவகணேஷ் என்பவரின் வீட்டில் நடந்த அனர்த்தங்கள் இதைவிட கொடுமையானதாக இருந்தன. அந்த வீடு மிகப்பெரிய கல்வீடு. அருகே நெடுந்துயர்ந்த வேப்பமரமும் அதற்கு சற்று தள்ளி ஒரு கார் ஷெட்டும் உள்ளது. தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த துப்பாக்கி வேட்டுகள், மோட்டார் ஷெல்குண்டுகளின் சத்தங்களினால் பீதியடைந்த அந்த தெருவைச் சேர்ந்தவர்கள் சுமார் 150 பேர் வரை அந்த வீட்டுக்குள் வந்து தஞ்சமடைந்திருந்தார்கள். அவர்களில் 10 பேர் மட்டுமே ஆண்கள், அதிலும் 20 வயதானவர்கள். ஏனையவர்கள் எல்லோரும் பெண்களும் குழந்தைகளுமாகவே இருந்தனர். தீருவில் ஒழுங்கையில் உள்ள வீடுகளை உடைத்தும் எரித்தும் கொள்ளையிட்டும் வந்த இராணுவத்தினர் அந்த வீட்டின் கதவை உடைத்து தள்ளி திறந்தவுடன் வாசலில் நின்றபடியே ஒருவன் வீட்டை நோக்கி செல்ஃப் லோடிங் ரைபிளினால் SLR-இல் சரமாரியாக சுட்டான். அந்த வீட்டின் ஜன்னல்கள், கண்ணாடிகள் உடைந்து தூள் தூளாக நொறுங்கியது. ஜன்னல்களின் ஊடாக சென்ற துப்பாக்கி குண்டுகள் வீட்டின் முன்கூடத்தில் இருந்த மேசை, நாற்காலி, ஷோகேஸ் ஆகியவற்றை பதம் பார்த்தது. அதை அடுத்துள்ள அறையில் அச்சத்தினால் பதுங்கியிருந்தவர்கள் எல்லோரும் வெளியே வந்து நின்றார்கள். உள்ளே சுமார் 30 இராணுவத்தினர் வரை ரைபிள்களை நீட்டியபடியே வந்தார்கள்.
அங்கு நின்றவர்களில் ஆண்கள் வேறாகவும் பெண்கள் வேறாகவும் பிரித்து 2 முதியவர்களையும் பின்னர் பெண்களுடன் போய் நிற்கும்படி பணித்தார்கள். மிகுதி 8 ஆண்களையும் அங்கிருந்த கார் ஷெட்டுக்கு முன்னால், அது இப்பொழுது மாட்டு தொழுவமாக பயன்படுத்தப்படுகிறது, முழங்காலில் குந்தி இருக்க வைத்துவிட்டு ஒருவன் சுடுவதற்கு ஆயத்தமாக நின்றான். சிறிது தூரம் தள்ளி அழுது கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்த அவர்களது தாய்மார்களையும் மனைவிமார்களையும் சகோதரிகளையும் பிள்ளைகளையும் கிட்ட நெருங்கப்படாத அங்கு நின்ற ஏனைய ஜவான்கள் துப்பாக்கியினால் மிரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்கள் 8 பேரும் பலிபீடத்தில் நிறுத்தப்பட்ட ஆட்டு கடாக்கள் போன்று விழிகள் பிதுங்கி பேயறைந்தவர்கள் போல் நின்றார்கள். அந்த கார் ஷெட்டின் முன்னால் முழங்காலில் நிற்க வைத்த 1 நிமிடத்திற்குள் மற்றைய ஜவான் அந்த 8 பேரையும் நோக்கி துப்பாக்கியினால் வரிசையாக சரமாரியாக சுடத் தொடங்கினான். அந்த சீக்கிய சிப்பாயின் கண்கள் வெறியினால் சிவந்து போயிருந்தன. ஆம், அவர்களது மனைவிமார், தாய்மார், சகோதரிகள், பிள்ளைகள் முன்னிலையிலேயே அந்த பாதகன் அவர்களை சுட்டு வீழ்த்தினான். அவர்களின் 41 வயதான ஆறுமுகசாமி ராமச்சந்திரன், 36 வயதான கதிர்காம தம்பி சிவனேசராசா, 29 வயதான பொன்னம்பலம் ரஞ்சித்குமார், 32 வயதான நடராசா ரவீந்திரன் ஆகிய 4 பேரும் அந்த இடத்திலேயே துடிதுடிக்க கொல்லப்பட்டனர். ஏனைய 4 பேரும் படுகாயமடைந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் ஊரடங்கு சட்டம் கர்ஃபியூ நீக்கப்பட்டு 3வது நாள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவரான இளைய தம்பி யோககுரு என்ற வர்த்தகரின் வலது கை துண்டிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து மயிரிழகில் தப்பிய 68 வயதான இளைப்பாறிய தபால் அதிபரான AR சிவகுரு என்பவர். அந்த பயங்கரமான சூழலில் ஆண்களை வேறாக முட்டுக்காலில் நிற்க வைத்து சுட்டபோது 4 பேர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டனர். அதில் தனது கணவன் இறந்ததற்காக அங்கு சற்று தூரத்தில் தடுத்து வைக்கப்பட்ட ஒரு பெண் வீறிட்டு தலையிலும் நெஞ்சிலும் அடித்து அழுது கொண்டிருந்த பொழுது அங்கு நின்ற ஒரு சீக்கிய ஜவான், கத்தாதே, கத்தினால் உன்னையும் கொன்று விடுவோம் என்று அவரை மிரட்டி அடக்கினான். இங்கே தமிழனாக பிறந்ததற்காக, இறந்தவர்களுக்காக ஒரு துளி கண்ணீர் விட்டு அழக்கூடவா உரிமையில்லை? கேள்விக்குறி என்று விரக்தியுடன் கூறிக்கொண்டார். இந்திய இராணுவத்தினரின் இந்த நடவடிக்கையால் அவர் மனம் குழம்பி போயிருந்தார். இதே போன்று அந்த இடத்திலிருந்து மேலும் 300 யார்ட் தூரம் தள்ளியுள்ள தீருவில் புலேந்திரன், குமரப்பா உள்ளிட்ட 12 விடுதலை புலி போராளிகளின் பிரம்மாண்டமான நினைவு தூபிக்கு அருகாமையில் உள்ள முருகையன் கோவிலடியில் உள்ள சிவலிங்கம் என்பவரின் வீட்டில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் 2 அப்பாவி அகதிகள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். வல்வெட்டித்துறையில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரையோரமாக அமைந்துள்ள பருத்தி துறையில் இந்திய இராணுவத்தினரின் கொடுமைகளை தாங்காது அங்கிருந்து அகதியாக இடம்பெயர்ந்து வந்து தங்கியிருந்த 62 வயதான அஞ்சல் அதிபரான ராசமாணிக்கம் நடராசாவும் அவரது மனைவி, பிள்ளைகளும் அவரது மருமகள் முறையான இலங்கை சிமெண்ட் கூட்டு தாபனத்திற்கு வேலை பார்க்கும் 25 வயதான விநாயகமூர்த்தி அருள்சோதியும் மற்றும் சிவலிங்கம் என்பவரின் குடும்பத்தினர் அந்த வீட்டில் இருந்தார்கள். அவருக்கு 3 வீடுகள், 2 அருகருகாகவும் 1 எதிராகவும் அமைந்துள்ளது. அந்த வீட்டுக்காரரான சிவலிங்கம் வளமை போல் வல்வெட்டித்துறை சந்தியில் உள்ள அவரது தேநீர் கடைக்கு சென்று விட்டார். அங்கே நுழைந்த இராணுவத்தினர் வீட்டில் இருந்த ஆண்களான நடராசாவையும் அருள்சோதியையும் சுட்டு கொன்றுவிட்டு அங்கே நின்ற 1/873 இலக்கமுடைய மோரிஸ் மைனர் காரை எரித்து எதிர்ப்புறத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மருமகன் சிவரத்னத்தின் வீட்டிற்குள் புகுந்து வாசலில் நின்ற சாலி மோட்டார் சைக்கிளை அடித்து நொறுக்கிய பின்னர் பெட்ரோலை ஊற்றி தீமூட்டி விட்டு வீட்டிற்குள் இருந்த அனைத்து பொருட்களையும் போட்டு கொளுத்தினார்கள். சில நிமிடத்தில் அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து சாம்பலானதும் அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். சில நாட்களின் பின்னர் சிவலிங்கம் என்பவரின் மகள் நளினி சிவரத்னம் அந்த சம்பவம் பற்றி விவரிக்கையில், எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே பெரியப்பாவை சுட்டதும் அவர் கொஞ்ச நேரம் துடிதுடித்து இறந்ததை நினைக்கும் பொழுது எங்களுடைய நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருக்கிறது. எங்களுடைய அப்பாவையும் சந்தியில் இருந்த இராணுவத்தினர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். எனது கணவரும் பருத்தித்துறை வங்கியில் வேலைக்கு போனவர் திரும்பவில்லை. ஊரடங்கு சட்டம் 3 நாட்கள் எடுக்கப்பட்ட பின்தான் அப்பாவையும் விடுதலை செய்தார்கள். எனது கணவரும் வீட்டிற்கு திரும்பினார்கள். அதன் பிறகுதான் 2 சடலமும் அழுகிய நிலையில் தீருவில் மைதானத்திற்கு கொண்டு சென்று டயர், விறகு கட்டைகளை போட்டு எரித்தோம். அவர்களுடன் பெரியம்மா, நான், அம்மா எல்லோரும் சேர்ந்து தூக்கி சென்று எரித்தோம். ஜோ, இந்திய இராணுவம் எப்படி இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை
என்று கூறி அழுதார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நடராசாவின் மனைவி, பிள்ளைகள் எல்லோருமே கொழும்புவுக்கு சென்று விட்டனர். அவர்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற தமிழருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வு யதார்த்தமானதுதானே? கேள்விக்குறி. இப்படி கொல்லப்பட்டவர்களின் சடலங்கள் அழுகிய நிலையில் அந்தந்த வீடுகளில் வைத்தே தகனம் செய்யப்பட்டது துர்பாகியமானதாகும். இந்துக்களை பொறுத்தவரையில் மரண சடங்கு என்பது மகத்துவமானதாக கருதப்படுகிறது. மரணித்து போனவர்களின் ஆன்மாக்களை சாந்தியடைய செய்வதற்காக எத்தனையோ கிரியைகளை செய்து நகரின் ஒதுக்குப்புறத்தில் இதற்கெனவே உள்ள சுடுகாட்டில் முறைப்படி தந்தைக்கு மகனும் மகனுக்கு தந்தையும் செய்வதுதான் வழக்கம். இந்த சுடுகாட்டு பக்கம் பெண்களே போகக்கூடாது என்பது மரபாக இருந்து வருகின்றது. ஆனால் வல்வெட்டித்துறையில் நடந்து முடிந்த இந்த கொலைகளை தொடர்ந்து சமய கிரியைகள், முறைப்படி தகனம் செய்யும் உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் கணவன்மார்களை அவர்களது மனைவிமாரே தீமூட்டிய அவலம் நிகழ்ந்தது. தமது படையினரின் இந்த கொடுமைகளுக்கு பஞ்சசீலத்தை உலகுக்கு போதிக்கும் பாரதம் என்ன பதிலை சொல்லப் போகிறது? கேள்விக்குறி. இராணுவத்தினரின் அனர்த்தங்கள் அங்கி கோணாதபடி வல்வெட்டித்துறையிலும் அயல் ஊர்களான வல்வெட்டி, பொலிகண்டி ஆகிய இடங்களிலும் பரவலாக வியாபித்துக் கொண்டிருந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் வல்வெட்டித்துறையின் மேற்கு பகுதியில் நடந்து கொண்டிருந்த பொழுது வல்வெட்டித்துறை சந்தியில் இருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊரணி, பொலிகண்டி ஆகிய இடங்களிலும் கூட இந்திய இராணுவத்தினரின் வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஊரணி அரசினர் வைத்தியசாலையினுள் நூற்றுக்கணக்கான மக்கள் பீதியினால் வந்து தஞ்சமடைந்திருந்தனர். பொலிகண்டி இராணுவ முகாமில் இருந்து வந்த இந்திய இராணுவத்தினர் வல்வெட்டித்துறையை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுதே வரும் வழியில் வீடுகளுக்குள் புகுந்தும் சுட்டும், வீடுகளில் கடைகளை எரித்தும் வந்து கொண்டிருந்த வழியில் ஊரணி குடியேற்றத்தைச் சேர்ந்த 35 வயதான சிவமணி, 33 வயதான பீரர் கிருஷ்ணபதனா என்ற பெண்கள், பொலிகண்டியைச் சேர்ந்த 20 வயதான வி முரளிதரன், சோ ரமேஷ்குமார், 23 வயதான போ ராசேந்திரம் என்ற மீனவர் ஆகியோரை சுட்டுக் கொன்றுவிட்டு வைத்தியசாலையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வைத்தியசாலைக்குள் வருவதை கண்டதும் அதற்குள் இருந்தவர்கள் ஓவென்று கதறி அழத் தொடங்கிவிட்டனர். இதே ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்திய இராணுவத்தினர்களில் நூற்றுக்கணக்கானோரின் மேலோச்சத்தனமான தாக்குதலில் வைத்தியசாலை டாக்டர்கள், ஊழியர்கள், நோயாளிகளையும் மற்றும் வல்வெட்டித்துறை, பொலிகண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களில் 165 பேர் வரை சைக்கிள் செயின், உலக்கை, இரும்பு கம்பி ஆகியவற்றால் மிக மோசமாக தாக்கப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் வீதிகளிலும் வீடுகளிலும் போடப்பட்டிருந்த நிலைமையை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதால் கட்டில்கள் நிரம்பி வழிந்து நடைபாதைகளில் கூட நோயாளிகள் படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ஜனவரி 20ஆம் தேதி வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்த சுகாதார சேவைகள் பிராந்திய பணிப்பாளர் டாக்டர் கனகசபை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை பார்த்தால் புகைவண்டி விபத்தின் பொழுது எப்படி நூற்றுக்கணக்கில் மக்கள் படுகாயத்திற்குள்ளாவார்களோ அதுபோன்று இருக்கின்றது என்று குறிப்பிடும் பொழுது அவர் இராணுவத்தினரின் இந்த செய்கையினால் மனம் புண்பட்ட நிலையில் இருந்தார். அந்த தாக்குதலை அப்பொழுது பொலிகண்டி இந்திய இராணுவ முகாம் பொறுப்பதிகாரியாக இருந்த கேப்டன் பி கோபாலகிருஷ்ண மேனனும், வல்வெட்டித்துறை இராணுவ முகாம் பொறுப்பதிகாரியாக இருந்த மேஜர் தினேஷ் கபூரும் சேர்ந்து தான் முன்னின்று நடத்தினார்கள் என்று சொன்னால் சிறிது கசப்பாகத்தான் இருக்கும். ஏனெனில் சாதாரண ஜவான்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் பேண வேண்டிய அதிகாரிகளே முன்னின்று நிராயுதபாணிகளான அப்பாவி தமிழர்கள் மீது குண்டர்கள் போன்று சைக்கிள் செயின், கம்பி ஆகியவற்றை கொண்டு நடத்திய தாக்குதலுக்கு இந்தியாவின் தலைமைப்பீடத்தினால் என்ன நியாயத்தை கூற முடியும்? கேள்விக்குறி. அன்று வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு பிரமுகர்கள் உடனடியாக யாக்கரை இராணுவ முகாம் பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அன்று வைத்தியசாலைக்கு வருகை தந்து காயப்பட்டவர்களையும் ஊனமாக்கப்பட்டவர்களையும் பார்வையிட்ட யாக்கரை முகாம் டெபுட்டி கமாண்டர் கர்னல் அஜிபுல்லா அங்கு வைத்தியசாலையின் முன்னாள் குழுமி நின்று இந்திய படையினரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் முன்னிலையில் எனது இராணுவத்தினர் நடந்து கொண்ட முறைக்காக நான் வெட்கப்படுகிறேன். இது எனது இந்திய நாட்டையே அவமானப்படுத்துவதாக உள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அப்படி இனிமேலும் நடக்குமானால் நான் உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன். என்னை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கண்ணீர் மத்தியில் அந்த சீக்கிய கர்னல் கூறியதும் எல்லோரும் தங்கள் துயரங்களை மறந்து ஆறுதல் அடைந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர்.
வைத்தியசாலையின் கடந்த கால தாக்குதல் நிகழ்வுகள் அன்றும் அங்கு தஞ்சம் புகுந்திருந்தவர்களின் மனதில் ஏதோ ஒரு அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அங்கு வந்த இராணுவத்தினர் வைத்தியசாலையை சுற்றி வர காவல் போட்டு எவரையும் வெளியே செல்லவிடாது தடுத்துக் கொண்டிருந்தனர். குழந்தைகள் பசியால் வீறிட்டு அலறிக் கொண்டிருந்தன. அங்கே இருந்தவர்களின் உதடுகள் தாகத்தினால் ஒட்டி உலர்ந்து போயிருந்தன. அதே நேரத்தில் வீடுகளிலிருந்தும் கோவில்களிலிருந்தும் பல இளைஞர்கள் இராணுவத்தினரால் கூட்டி வரப்பட்டனர். அவர்கள் வைத்தியசாலையின் முன்னால் உள்ள தார் ரோட்டில் உட்கார வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுடைய உடலெங்கும் அடிக்காயங்கள் இரத்த காயங்களுமாக இருந்தன. குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காது நெடுநேரமாக அன்று இரவு முழுக்க அந்த தார் ரோட்டிலேயே அவர்களை வைத்திருந்தார்கள். சூரியன் மெல்ல மெல்ல மேற்கே இறங்கிக் கொண்டிருந்தான். வல்வெட்டித்துறை சந்தியில் தடுத்து வைக்கப்பட்டவர்களும் காயப்பட்டு இருந்தவர்களும் அதே இடத்திலேயே நீண்ட நேரமாக வைக்கப்பட்டிருந்தனர். எவ்வித மருத்துவ உதவியும் இன்றி ரத்தம் ஓடிய நிலையில் மணிக்கணக்காக இருந்தவர்களை அந்த இராணுவத்தினரில் ஒருவன் கூட ஏனென்று திரும்பி பார்க்கவில்லை. இந்த படுகொலைகளை அடுத்து பருத்தித்துறை மந்திகை வைத்தியசாலையில் சேவை செய்யும் பிரெஞ்சு வைத்தியர் குழு வல்வெட்டித்துறைக்கு வர முயற்சித்த பொழுது பொலிகண்டி இராணுவ முகாமைச் சேர்ந்தவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டதால் அவர்களால் கூட அந்த காயப்பட்ட அப்பாவி மக்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது. சந்தியில் நின்ற காரிலிருந்து சுட்டுக் கொல்லப்பட்ட பிரேம்ராஜ், சலவை தொழிலாளியான சிவபாகியம் ஆகியோரின் சடலங்களை அங்கு இருந்தவர்களின் உதவியுடன் சந்தியிலிருந்து மேற்கே செல்லும் சிறிய சந்தினுள் கொண்டு போய் வைக்கச் சொன்னார்கள். அதிலிருந்து சிறிது தூரத்தில் தங்கராஜா என்ற வயோதிபரின் சடலம் வெள்ளை வேட்டியினால் மூடப்பட்டிருந்தது. நேரம் பிற்பகல் 5:30 மணி. துப்பாக்கி வேட்டுகளின் ஓசை படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தது. வல்வெட்டித்துறை சந்தியிலிருந்து 100 யார்ட் தெற்கே உடுப்பெட்டி ரோட்டில் உள்ள திணியம்பை என்ற இடத்தில் பல வீடுகள் எரிக்கப்பட்டு தீஜ்வாலை பரவிக் கொண்டிருந்தது. அந்த தெருவில் உள்ள ரஞ்சனதாஸ், ஜெயராணி, தனபாலசிங்கம், ஸ்வர்ணலதா ஆகியோரின் வீடுகள் எரிந்து கொண்டிருந்த நிலையில் இராணுவத்தினர் போய்விட்டதாக நினைத்து அந்த வீட்டுக்காரர்கள் தண்ணீரை ஊற்றி அணைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வல்வை பிரஜைகள் குழுவின் செயலாளரான நடராஜா ஆனந்தராஜாவும் கூட சேர்ந்து தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார். எவ்வளவுதான் நீரை ஊற்றிக் கொண்டிருந்தாலும் தீ ஜுவாலையின் வேகம் குறைந்த பாடாக இல்லை. அந்த நேரம் பார்த்து உடுப்பிட்டியிலிருந்து சுமார் 30 பேர் வரையிலான இந்திய இராணுவத்தினர் வல்வெட்டித்துறை சந்தியை நோக்கி நடைபவனியில் வந்து கொண்டிருந்தனர். அந்த வீடுகளில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்துக் கொண்டிருந்த ஆனந்தராஜாவை தூரத்தே வந்து கொண்டிருந்த சீக்கிய இராணுவத்தினரின் ஒருவன் கண்டுவிட்டான். அவனை கண்டதும் அவர் ஓட முயற்சிக்கவில்லை. இராணுவத்தினரை கண்டால் ஓடுவது ஆபத்து என்பதாலும் ஏற்கனவே பல இராணுவத்தினரும் அதிகாரிகளும் தெரிந்தவர்களாக இருந்ததாலும் அந்த இடத்தை விட்டு ஓட முயற்சிக்கவில்லை. அருகில் வந்த அந்த சிப்பாய் அவரது கன்னத்தில் பலமாக ஓங்கி ஒரு அறையை கொடுத்து நேரே தங்களுடன் வரும்படி கூறினான். அவர்கள் ஏற்கனவே தங்களுடன் மேலும் 8 பொதுமக்களையும் கூட்டி வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் பின்னால் சுமார் 22 வயதுள்ள உடுப்பிட்டி முகாமைச் சேர்ந்த கேப்டன் ஃபரிக் கடுகடுத்த முகத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். திரு நா ஆனந்தராஜாவுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர்தான் கேப்டன் ஃபரிக். அந்த அறிமுகத்தினால் அவனுக்கு அருகில் சென்று பேச வாயெடுத்ததும், ஒன்றும் பேச வேண்டாம், நேரே நடந்து போகலாம் என்று அவன் கூறிவிட்டு தன்னிடமிருந்த ரைஃபிலை அவருக்கு நேராக பிடித்தான். அவனுடைய அந்த செய்கை அவருக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. சிங்கள இராணுவ அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள். உள்ளூர் பிரஜைகள் குழுவின் செயலாளராக பணியாற்றுகின்ற நா ஆனந்தராஜா பருத்தித்துறை பாடசாலை ஒன்றில் முதல்வராக கடமையாற்றுகின்றார். அவரும் மற்றும் பிரஜைகள் குழுவின் தலைவர் திரு எஸ் செல்வேந்திரா, திரு இ நடன சிகாமணி, திரு ஆ தில்லையம்பலம், திரு பே யோகேந்திரன் ஆகியோரும் அந்த குழுவில் சேவையாற்றுகின்றனர். அவர்கள் இந்திய இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் இடையில் பாலமாக இருந்து வந்தனர். ஒரு தடவை பருத்தித்துறை இந்திய இராணுவ முகாமிலிருந்து இந்திய ஜவான் ஒருவரை உயிருடன் தமிழீழ விடுதலை புலிகள் கைது செய்து கொண்டு போனதை தொடர்ந்து அவரை மீட்டெடுப்பதற்காக வடமராட்சி எங்கும் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை கொண்டு வந்து சல்லடை போட்டு தேடினார்கள். ஆனால் அந்த ஜவானை மீட்க முடியவில்லை. இறுதியில் எதுவுமே முடியாத நிலையில் டெல்லிக்கு பதில் சொல்ல வேண்டி வருமே என்று தங்கள் கௌரவத்தையும் 4வது பெரிய வல்லரசின் மானத்தையும் காப்பாற்றுமாறு வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவினரிடம் அமைதி படையினர் வேண்டிக் கொண்டனர். அவர்களும்
எப்படியோ தேடிப்பிடித்து புலிகளின் வடமாராட்சி பொறுப்பாளரான தீபன் என்பவருடன் தொடர்பு கொண்ட பொழுது அவரும் அந்த ஜவானை விடுவிக்க இருப்பதாக தானாகவே கூறினார். இறுதியில் அந்த ஜவானை உடுப்பிட்டி ராணுவ முகாம் பொறுப்பதிகாரியான கர்னல் சர்மாவிடம் வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவினர் கையளித்தனர். அந்த ஜவானை கையளிக்கும் பொழுது புலிகளின் வடமாராட்சி பொறுப்பாளர் தீபன் குறிப்பிடுகையில், இந்திய மக்களை நாங்கள் நேசிக்கின்றோம். நாங்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்லர். ஆனால் இந்திய அரசின் தவறான கொள்கையைத்தான் கண்டிக்கின்றோம். இந்த ஜவானை இதுவரை நாளும் எவ்வித தீங்குமின்றி எங்களுடைய சகோதரன் போலவே வைத்திருந்தோம். இந்திய மக்களுடனான எங்கள் நல்லெண்ணத்தை காட்டவே இவரை விடுதலை செய்கின்றோம் என்று பெருந்தன்மையுடன் கூறிக்கொண்டே கையளித்தார் தீபன். இப்படியான ஒரு நல்ல உறவை வளர்ப்பதற்கு இந்திய அமைதிப்படையுடன் ஒத்துழைத்த பிரஜைகள் குழுவின் செயலாளரையே கைது செய்து கொண்டு போன போது இந்தியாவுக்கு அதன் தார்மீக கொள்கைகளுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட போகின்றது என்பதை உணராதவனாக கேப்டன் ஃபரிக் நடந்து கொண்டார். வல்வெட்டித்துறை ஜங்ஷனில் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்ட சுமார் 50 பேரையும் வரிசையாக நிறுத்தி அவர்களிலிருந்து 34 பேரை உடுப்பிட்டியை நோக்கி போகுமாறு பணித்துவிட்டு அங்கு நின்ற இராணுவ வாகனம் ஒன்றில் சிறிது காயப்பட்ட நிலையில் இருந்த மதிவர்ணன், பரம்சோதி என்ற 2 மாணவர்களையும் ஏற்றினார்கள். ஏனையவர்களை வீடுகளுக்கு போக அனுமதித்த இந்திய படையினர் மற்றைய 34 பேரையும் வரிசையாக முன்னே நடக்கவிட்டு அவர்களுக்கு காவலாக இரு பக்கங்களிலும் தானியங்கி ரைபிள்களை நீட்டி பிடித்தபடி நடந்து கொண்டிருந்தனர். அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருந்த கேப்டன் ஃபரிக் ஆனந்தராஜாவை கூட்டிக் கொண்டு நடந்தான். உடுப்பிட்டி இராணுவ முகாம் நெருங்கியதும் பொறுப்பதிகாரி கர்னல் சர்மாவிடம் கூட்டிச் செல்லாது பின்புறமாக உள்ள சர்ச் வழியாக அவரையும் மற்றவர்களையும் கொண்டு சென்றான். ஒரு திறந்த வகுப்பறை கட்டிடத்தினுள் விடுதலை புலிகளுடனான மோதலில் இறந்த இராணுவத்தினரின் சடலங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அங்கே நூற்றுக்கணக்கான ஜவான்கள் நின்றனர். அவர்களில் முன்னாள் புலிகண்டி இராணுவ முகாமில் இருந்த கேப்டன் கோபாலகிருஷ்ண மேனன் முகத்தில் கோபக்கனல் தெறிக்க நின்றான். அவனின் முகத்தில் பொதுவாகவே புன்முறுவலை காண்பது அரிது. அன்றோ அவனது முகம் இன்னும் கடுகடுப்பாக இருந்தது. அவனுடன் கேப்டன் சுக்லா, கேப்டன் சிகாரி, கேப்டன் டாக்டர் சௌத்ரி ஆகியோரும் நின்றனர். அங்கே கொண்டு வரப்பட்ட அந்த அப்பாவி பொதுமக்களை ஒவ்வொருவராக பிடித்து தனது பூட்ஸ் கால்களினால் உதைத்தும் கன்னத்தில் அடித்தும் ஒரு அறைக்குள் அனுப்பி கொண்டிருந்தனர். அந்த அறையின் வாசலில் குண்டர்கள் போல் 6-7 சீக்கியர்கள் உருளை கம்புகளுடன் அடித்தும் குத்தியும் ஒவ்வொருவராக அனுப்பி கொண்டிருந்தனர். அந்த அறை முழுவதும் ஐயோ, அம்மா என்ற அவலக்குரல் அந்த பிரதேசத்தையே அதிர வைத்துக் கொண்டிருந்தன. அதற்கு அடுத்த சுவரை அடுத்துள்ள கூடாரத்தின் கீழ் இருந்த கர்னல் சர்மா எதுவுமே தெரியாதவர் போல் யாருடனோ டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு இராணுவ முகாமில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த முகாம் பொறுப்பதிகாரிக்கு தெரிந்திருக்க வேண்டும், அல்லது அவரது உதவி இராணுவ அதிகாரிகள் அவரது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இவை இரண்டுமே இல்லாவிட்டால் அவர்களை ஒரு கட்டுக்கோப்பான இராணுவம் என்று எப்படி அழைக்க முடியும்? கேள்விக்குறி. கர்னல் சர்மா தனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்வது மிகவும் வேடிக்கை, ஆச்சரியக்குறி. உலகின் 4வது பெரிய இராணுவம் இப்படி செயல்படுகிறது? கேள்விக்குறி. அங்கிருந்த 34 அப்பாவிகளையும் அந்த அறையினுள் தள்ளிவிட்டு தமது வழமையான சித்திரவதை பரிசோதனைகளை நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களுடைய நவீன இஸ்ரேல் மொசாட் படையினரையும் மிஞ்சும் சில சித்திரவதைகள் நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தப்பி வந்தவர்கள் கூறும் கண்ணீர் காவியங்களோ ஏராளம். ஆண் உறுப்பில் மின்சாரத்தை செலுத்துவது ஆச்சரியக்குறி. ஆள் அளவு குழி தோண்டி அதனுள் நிற்க வைத்து கழுத்து வரை மண்ணால் மூடிவிட்டு 2-3 நாட்கள் வரை நீர் கூட இல்லாது விடுவது ஆச்சரியக்குறி. தலைகீழாக தொங்க கட்டிவிட்டு காய்ந்த மிளகாய் புகைப்பிடிப்பது ஆச்சரியக்குறி. கைகளையும் கால்களையும் நைலான் கயிற்றினால் கட்டிவிட்டு வாயினுள்ளும் மூக்கினுள்ளும் தொடர்ச்சியாக தண்ணீரை விடுவது ஆச்சரியக்குறி. 4-5 பேரை ஒன்றாக பிணைத்து அவர்களது கண்களை கட்டிவிட்டு ஓடவிடுவது, ஓடி விழுந்தால் அடி போடுவது ஆச்சரியக்குறி. சித்திரவதை செய்வதற்கென்றே தாம் பயிற்றுவிக்கப்பட்டதாக கேப்டன் சுக்லாவும் கேப்டன் சிகாரியும் சொன்னதை பார்த்த ஆனந்தராஜாவினால் அவர்களது அழுகுரலை கேட்டதும் நெஞ்சே வெடிப்பது போலிருந்தது. கேப்டன் மேனன் சற்று தள்ளி அங்கிருந்த மகோசா மரத்தின் கீழ் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்த செயலாளர் ஆனந்தராஜாவிடம் வந்து, மிஸ்டர் ஆனந்தராஜா,
உங்களை புலிகள் எங்களுடைய ஜவான்கள் 9 பேரை கொன்றுவிட்டார்கள், பாருங்கள் என்று சொல்லியபடி எரிந்து கொண்டிருந்த சடலங்களை காட்டினார். எங்களை யார் என்று அவர்களுக்கு காட்டுகின்றோம். ஜனவரி 19ஆம் தேதி என்ன நடந்தது? கேள்விக்குறி. எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து என்னை அவமானப்படுத்தினீர்கள். இப்போ உங்களையும் உங்களுடைய ஊரையும் என்ன செய்கிறேன் பாருங்கள். அவன் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது போல் இருந்தது. திடீரென அவனுக்கு என்ன வந்ததோ தெரியவில்லை. அவருடைய கழுத்தை பிடித்து அந்த அறைக்குள்ளேயே தள்ளிவிட்டான். அவன் ரகசியமாக சைகை செய்திருக்க வேண்டும். அந்த அறையினுள் தள்ளப்பட்டதும் அங்கிருந்த ஜவான்கள் மற்றவர்களை தாக்குவதை நிறுத்தினார்கள். அங்கே நின்ற 4 சீக்கிய இராணுவத்தினர் ஆனந்தராஜாவை சூழ்ந்து நின்று உருளை கம்புகளினால் மாறி மாறி தாக்கத் தொடங்கினார்கள். அவரது பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் முன்னிலையில் மோசமாக தாக்கப்பட்டார். ஆச்சரியக்குறி. தலையிலிருந்து ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. முகத்தில் ஆழமான கண்டல் காயங்கள் ஏற்பட்டன. இறுதியில் அவரை கீழே வீழ்த்திவிட்டு அவருடைய தொண்டையின் மேல் ஒரு மரக்கட்டையை அழுத்தி வைத்து ஒரு சீக்கிய சிப்பாய் அந்த கட்டையின் மேல் ஏறி நின்றான். இறக்கப் போவதை உணர்ந்துவிட்ட நிலையில் தனது பலம் கொண்ட மட்டும் அவனை பிடித்து தள்ளியதும் ஆத்திரம் கொண்ட அந்த சிப்பாய் அவருடைய தலையிலும் முதுகிலும் மாறி மாறி அடித்தான். அதைத் தொடர்ந்து மூச்சு திணறி மயங்கி விழுந்ததும் இறந்துவிட்டதாக கருதியோ என்னவோ அந்த சிப்பாய் கும்பல் விலகிச் சென்றது. அப்போது அவருடன் கைது செய்யப்பட்டு 20 நாட்களின் பின்னர் விடுதலை செய்யப்பட்ட அவருடைய மாணவன் சத்தியமூர்த்தி பாலமுகுந்தன் அந்த சம்பவம் பற்றி கூறுகையில், எங்களுக்கு அன்று விழுந்த அடியினால் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த பொழுது சாரை கொண்டு வந்து அடிக்கத் தொடங்கியதும் எங்களை அடிப்பதை விட்டுவிட்டார்கள். சார், இப்படி உயிரோடு இருப்பார் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று வியப்புடன் கூறி தனது வாக்குமூலத்தை சத்திய கடுதாசியாகவும் பிரமாண வாக்குமூலமாகவும் பதிவு செய்தான். சிறிது நேரத்தில் இராணுவ வைத்திய அதிகாரி கேப்டன் சௌத்ரி அங்கு வந்து வேறு 2 ஜவான்கள் மூலம் மயங்கி கிடந்த ஆனந்தராஜாவை இராணுவ வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்த்தார். அவரை வெளியே கொண்டு சென்றதும் அங்கிருந்தவர்களை 2 பிரிவுகளாக பிரித்து வெவ்வேறு அறைகளில் விட்டு இரும்பு கம்பிகளினாலும் மரக்கட்டைகளினாலும் மீண்டும் தாக்கத் தொடங்கினார்கள். அந்த இரவின் அமைதியில் எழுந்த மரண ஓலங்கள் அந்த உடுப்பிட்டி கிராமத்தையே அதிர வைத்துக் கொண்டிருந்தது. நாய்கள் ஊளையிட்டுக் கொண்டிருந்தன, ஆந்தைகள் அலறிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த அப்பாவிகளின் மரண ஓலம் மட்டும் ஓயவில்லை. மெல்ல மெல்ல இரவின் மடியில் அந்த நகரம் மூழ்கிக் கொண்டிருந்தது. ஆகஸ்ட் திங்கள் 3ஆம் நாள் அன்று அதிகாலையிலேயே பொழுது விடிந்து விட்டது போன்ற உணர்வில் மக்கள் பயத்தின் மத்தியில் விடியலை நோக்கி விழித்துக் கொண்டிருந்தார்கள். காலை 7 மணியிலிருந்தே ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் பல்வெட்டித்துறை நகரை முற்றுகையிடத் தொடங்கிவிட்டனர். அன்றும் நகரில் நாலாபுறத்தில் இருந்தும் இராணுவத்தினர் ஒவ்வொரு வீடாக சோதனையிடத் தொடங்கிவிட்டனர். பொலிகண்டியிலிருந்து மானாங்கனை என்ற இடத்தில் உள்ள உதவி அரசாங்க அதிபர் சாலையின் ஊடாக வந்த இராணுவத்தினரில் 6 பேர் சோமசுந்தரம் ராஜேஸ்வரியின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். LTTE இருக்கா? கேள்வி. அவர்கள் வடக்கு கிழக்கில் எந்த வீட்டினுள் போனாலும் கேட்கின்ற வழமையான கேள்விதான் இது. அந்த வீட்டினுள் நுழைந்ததும் அவர்களில் ஒருவன் வாசலில் நின்ற 60 வயதுடைய ராஜேஸ்வரிக்கும் அவரது மகள் தனலட்சுமிக்கும் கன்னத்தில் மாறி மாறி அடித்தார்கள். இன்னும் ஒரு சிப்பாய், எங்கே தம்பி? கேள்விக்குறி என்று கேட்டுக்கொண்டே பின்புறமுள்ள சமையல் அறைக்குள் போனான். அங்கே பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்த 19 வயது மாணவர்களான அருட்பிரகாசம், ஸ்வர்ணதாஸ், குமாரவேல், செல்வானந்தவேல் என்பவர்களை கண்டதும் அவர்களின் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தான். ஸ்வர்ணதாஸ் வெற்றிலைக்கேணி பரமேஸ்வரா வித்யாலயத்திலும் செல்வானந்தவேல் வல்வெட்டித்துறை சிதம்பரா கல்லூரியிலும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். செல்வானந்தவேலின் வீடு தீருவில் தெருவில் இருக்கின்றது. முதல் நாள் பிரச்சனையினால் பயந்து போய் இங்கு வந்து தங்கியிருந்தான். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த இடத்திற்கு இராணுவம் வருமென்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஸ்வர்ணதாஸ் வெற்றிலைக்கேணியிலிருந்து தனது பாட்டி வீட்டிற்கு வந்து இருந்தான். அந்த 2 மாணவர்களையும் வெளியே இழுத்து அவர்கள் இருவரது கைகளை நைலான் கயிற்றினால் கட்டி தெரு வழியாக இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களின் பின்னால் தள்ளாடும் வயதில் ஸ்வர்ணதாஸின் பாட்டி ராஜேஸ்வரி அம்மாள் அழுது கொண்டே பின்தொடர துப்பாக்கியின் கைப்பிடியினால் ஓங்கி அவருடைய தோள்பட்டையில் அடித்தான். அந்த அடியின் வேதனையை கிழவியினால் தாங்க முடியவில்லை. அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. அப்படியே தரையில் விழுந்து விட்டாள்.
அந்த இளம் மாணவர்களின் அலறல் அந்த சாலை எங்கும் எதிரொலித்தது. தமிழ் ஈழத்தில் தமிழ் குழந்தைகளாக பிறந்ததற்காக இப்படியா தண்டனை அனுபவிக்க வேண்டும்? கேள்விக்குறி. அவர்களை அப்படியே கட்டி இழுத்து கொண்டு சென்று கடற்கரையோரமாக உள்ள ஊரணி அரசினர் வைத்தியசாலைக்கு சற்று எதிர்ப்புறமாக உள்ள தீர்த்த கடற்கரைக்கு முன்னால் படுக்க வைத்து கத்தியினால் நெஞ்சிலும் தலையிலும் குத்தி காயத்தை ஏற்படுத்தினார்கள். உடலிலிருந்து குருதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலும் அந்த இரு சிறுவர்களும், எங்களை ஒன்றும் செய்யாதீர்கள், நாங்கள் உண்மையிலேயே அப்பாவிகள், படித்துக் கொண்டிருக்கின்றோம், ஈனசுரத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சிப்பாய் அவர்களுக்கு மிக அருகில் நெருங்கி அவர்களை குறிவைத்து துப்பாக்கியின் விசையை தட்டிவிட்டான். அவ்வளவுதான். ஆச்சரியக்குறி. ஐயோ அம்மா என்று வானமே அதிரும் வண்ணம் ஒலித்த குரலை தொடர்ந்து அந்த இரு சிறுவர்களும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். இந்த படுகொலையை பற்றி 4 நாட்களின் பின்னர் ஸ்வர்ணதாஸின் மாமி குறிப்பிடும் பொழுது, வெற்றிலக்கேணியிலிருந்து பாதுகாப்பான இடமென்று இங்கே வந்திருந்த நேரத்தில் அவனை இப்படி அநியாயமாக குத்தியும் சுட்டும் போட்டு போயிருக்கிறார்களே, அவனுடைய தாய்க்கு என்ன ஆறுதலைத்தான் சொல்லப் போகிறோமோ? கேள்விக்குறி என்று தலையில் அடித்து அழுது கொண்டே அவருடைய ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்த தேசிய அடையாள அட்டையை காட்டினார். அந்த அடையாள அட்டையில் அவனுடைய நிழல் படத்திற்கு நேரே போட்டோ, கத்தி குத்தினால் ஏற்பட்ட துவாரமும் இரத்தமும் காணப்பட்டது. இருவரையும் சுட்டு போட்ட அதே நேரத்தில் 50க்கும் அதிகமானவர்களை வைத்தியசாலையின் முன்னால் உள்ள தார் ரோட்டில் இருக்க வைத்திருந்தார்கள். இவர்களில் பாதி பேர் முதல் நாள் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். இங்கே பாருங்கள், அவர்களைப் போலத்தான் உங்களையும் வெட்டி போடப் போகிறோம். அங்கு நின்ற சீக்கிய சிப்பாய் பெருத்த அட்டகாசத்துடன் கருவிக் கொண்டிருந்தான். அவன் அப்படி சொன்ன அதே கையோடு அந்த கூட்டத்தில் இருந்து எழுந்தமானமாக 6 பேரை பிடித்து இழுத்துக்கொண்டு போய் சுடுவதற்கு ஆயத்தப்படுத்தினான். அப்பொழுது தூரத்தே வல்வெட்டித்துறை பக்கத்திலிருந்து ஒரு இராணுவ ஜீப் வண்டி வருவதை கண்டதும் அவனுடைய கவனம் திசை திருப்பப்பட்டதால் அவன் அங்கிருந்து விலகிச் சென்றான். அந்த ஜீப் வண்டியில் இருந்து சுமார் 6 இராணுவ போலீசார் இறங்கினார்கள். அதிலிருந்து இறங்கிய ஒருவருடைய உத்தரவை தொடர்ந்து அங்கு ஏற்கனவே நின்ற இராணுவத்தினர் ஜங்ஷனை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் அங்கிருந்தவர்களுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வல்வெட்டித்துறை ஜங்ஷனுக்கும் ஊரணிக்கும் இடையில் உள்ள கோத்தியால், காட்டுவளவு ஆகிய சந்துகளில் பல நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தனர். அங்கு ஒரு மரண வீட்டில் துக்கம் கொண்டாடுவதற்காக இருந்த ஆண்கள் அனைவரையும் வயது வேறுபாடின்றி வெளியே இழுத்து வந்து வரிசையாக நிற்க வைத்தார்கள். நீங்கள் எல்லோரும் LTTE, உங்கள் எல்லோரையும் சுட வேணும். அங்கு நின்ற சிப்பாய் வெறிப்பிடித்தவன் போல் கத்தினான். அங்கே சாபு வீட்டில் இருந்த பெண்கள் எல்லோரும் வெளியே ஓடி வந்து மூர்க்கத்தனமாக நின்று கொண்டிருந்த சிப்பாய்களின் காலில் விழுந்து அழுதார்கள். கருங்கல்லை இலக வைக்கலாம், இந்த கயவர்களை இலக வைக்க முடியுமா? கேள்விக்குறி. அந்த இராணுவத்தினர் தாங்கள் கைது செய்தவர்களை இழுத்துக்கொண்டு ஜங்ஷனை நோக்கி நடந்தார்கள். அவர்களின் பின்னால் அழுது கூக்குரல் இட்டுக்கொண்டே ஓடி வந்த பெண்களை சப்பாத்து காலினாலும் ரைபிள் பிடியினாலும் ஓங்கி அடித்தார்கள். அந்த சிப்பாய்களில் ஒருவன் தனது கையில் உள்ள ரைபிளினால் குறிவைத்துக் கொண்டு நின்றதும் அந்த பெண்களின் வேகம் தடைப்பட்டது. அவர்களுடன் சுமார் 30 பொதுமக்கள் வரை கூட்டிச் செல்லப்பட்டனர். வல்வெட்டித்துறை ஜங்ஷனை அடைந்ததும் அவர்களை நடுச்சந்தியில் உள்ள தார் ரோட்டில் இருக்க வைத்தார்கள். முதல் நாள் சுடப்பட்டவர்களின் சடலங்கள் ஊதி பெருமல் அடைந்து போயிருந்தன. சில நிமிடங்களில் ஒரு சிப்பாய் அவர்களுக்கு அருகில் வந்து அங்கிருந்தவர்களில் சிலருடைய மயிரை பிடித்து தூக்கி இழுத்து கொண்டு போய் சந்தியின் எதிர்ப்புறமாக உள்ள எரிந்த கடை ஒன்றின் முன்னால் நிற்க வைத்தான். அங்கிருந்தவர்களின் முகங்கள் பேய் அறைந்தால் போல் இருந்தன. கண்கள் இமைக்க மறுத்தன. என்ன நடக்குமோ என்ற ஏக்கம் எல்லோரையும் கதிகலங்க வைத்துக் கொண்டிருந்தது. எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்று நினைத்து பார்ப்பதற்கு முன்னரே அங்கு நின்ற ஜபான் ஒருவன் அந்த 6 பேரையும் படபடவென்று சுட்டு தள்ளிவிட்டு தன் கையில் வைத்திருந்த செல்ஃப் லோடிங் ரைபிளை SLR-ஐ திருப்பிக் கொண்டு அப்பால் சென்று கொண்டிருந்தான். அவர்கள் அந்த ஒரு கணத்திலேயே விழுந்து கால்களை தரையுடன் அடித்து துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவன் கூட சில வேளைகளில் பாராமுகமாக இருந்து விடுகின்றானோ என்னவோ. அந்த சொற்ப நேரத்திற்குள் அவர்கள் பட்ட அவஸ்தையை வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆம், ஆச்சரியக்குறி. அவர்களுடைய மரண அவஸ்தையை தொடர்ந்து அந்த 6 மனிதர்களின்
உயிரும் சிறிது சிறிதாய் போய்க் கொண்டிருந்தது. அந்த கோர கொலையில் 28 வயதான தனிகாச்சலம் ரவிச்சந்திரன், ஓய்வு பெற்ற வைத்தியசாலை ஊழியர் செல்ல கதிரமலை மயில்வாகனம், 17 வயதுடைய சுந்தரமூர்த்தி உமாசங்கர், 29 வயதான பருத்தித்துறை வர்த்தகர் ஆர் நவரத்னம், இலங்கை சிமெண்ட் கூட்டு தாபனத்தின் வேலை பார்க்கும் 29 வயதுடைய தா நாகதாஸ், அவரது மைத்துனர் பா மகேந்திரதாஸ். இவர் சிதம்பரம் கல்லூரியில் 9ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் அந்த இடத்திலேயே இவர்களுடைய உறவினர்கள் பார்த்து கொண்டிருக்க துடிக்க துடிக்க இறந்தார்கள். இப்படியே அன்று முழுவதும் எங்கும் ஒரே துப்பாக்கி வேட்டுகளும் செல் தாக்குதல்களுமாகவே இருந்தன. எரிக்கப்படாத வீடுகள் மேலும் எரிந்து சாம்பலாக்கி கொண்டிருந்தன. கடற்கரையோரமாக கட்டிவிடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் படகுகள், இழுவை படகுகளும், வெளி இணைப்பு இயந்திரங்களும், வீடுகளிலும் கடற்கரையிலும் போடப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான மீன்பிடி வலைகளும் எரிந்து சாம்பலாக்கப்பட்டன. வல்வெட்டித்துறை இராணுவ முகாமிலிருந்து சில கஜம் தூரத்தில் உள்ள பூச்சிப்புத்தான் என்ற இடத்தில் இந்திரன் என்பவரின் கோழி பண்ணையில் இருந்த 500 கோழிகளும் எரிந்து கருகி போயிருந்தன. எரிப்பதற்கு என்றே ஈழத்திற்கு வந்தார்களோ என்று நினைக்கக்கூடிய வகையில் இந்திய அமைதிப்படையினரின் செயல்கள் அமைந்திருந்தன. அன்று பிற்பகல் வல்வெட்டித்துறை கோவில் பிள்ளையார் தேவஸ்தானம் அந்த ஊரிலிருந்து சிறிது ஒதுக்குப்புறமாக அமைதியான சூழலில் அமைந்துள்ள கோவில். பொதுவாக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கேதான் வந்து தஞ்சமடைவார்கள். அன்றும் சுமார் 400 பேர் வரையில் அந்த ஆலயத்தினுள் தஞ்சம் புகுந்திருந்தனர். கோவிலின் முகப்பில் உள்ள சிறிய சந்திரனூடாக இராணுவத்தினர் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வருவதை கண்டதும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் பயந்து துடித்தனர். பிள்ளையாரே, கணபதியே, விநாயகரே, மூஷிக வாகனனே, கணபதியின் அத்தனை நாமங்களும் அங்கு உச்சாடனம் செய்யப்பட்டன. அவ்வளவு மக்களையும் கண்டதும் அந்த சந்தியின் ஊடாக போய்க் கொண்டிருந்தவர்களுக்கு சன்னதம் வந்ததோ என்னவோ, அவ்வளவு பேரும் அப்படியே கோயிலுக்குள் வந்தார்கள். சாராய நெடி, பூட்ஸ் கால்கள், ஆச்சரியக்குறி. அவ்வளவும் சீக்கிய இராணுவத்தினரே. அவர்கள் இந்துக்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த நிலையில் கோயிலுக்குள் நுழைந்திருக்க மாட்டார்கள். உள்ளே நுழைந்த சீக்கியர்களின் கண்ணில் முதலில் பட்டவர் கோவில் அர்ச்சகர்தான். வல்வை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம குரு தண்டபாணி தேசிகரின் மகனும், வேவில் விநாயகர் தேவஸ்தானத்தின் பிரதம குரு வேதாரண்ய குருக்களின் மகனும் அந்த வெறிகொண்ட சீக்கிய சிப்பாய்களினால் மோசமாக கோவிலில் வைத்தே தாக்கப்பட்டார். ஆலயத்தின் பலிபீடத்தில் பாதங்களில் ஏறி நின்றார்கள். இந்து ஆலயம் ஒன்றினுள் நுழைந்த அந்த சீக்கிய இராணுவ கும்பல் அந்த ஆலயத்தின் புனிதத்தையே அழித்துக் கொண்டிருந்தன. இந்திரா காந்தி அம்மையார் பாரதத்தின் பிரதமராக இருந்தபொழுது அமிர்தசரசு பொற்கோவிலில் சீக்கிய தீவிரவாதிகளின் குகையாக இருந்தது. ஆனால் தமிழீழ போராளிகளினால் ஒருபொழுதும் எந்த ஆலயமும் பதுங்கு இடமாகவோ தங்கும் இடமாகவோ பயன்படுத்தப்படவில்லை. பொற்கோவிலினுள் பயங்கரமான ஆயுதங்களை பதுக்கி வைத்தும் மறைத்தும் இருந்த சீக்கிய தீவிரவாதிகளை தாக்கி அழிப்பதற்கு இந்துக்களை கொண்ட இராணுவ அணியொன்றை அனுப்பியே அங்கு மறைந்திருந்த சீக்கிய தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றும் அவர்களை பெரும் தொகையான ஆயுதங்களை கைப்பற்றியும் வெற்றி வாகை சூடினார்கள். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் இத்தாக்குதலுக்கு ஜெனரல் சுந்தர்ஜி என்ற இந்துவே தலைமை வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையோ என்னவோ ஈழத்தின் பல இந்து ஆலயங்களை சேதமாக்கியும் அதன் புனிதத்தன்மையை அளித்தும் வருகின்றனர். அந்த கோவிலில் இருந்த இளைஞர்களை அடித்து அடித்து சந்திக்க கூட்டி வந்தார்கள். அதே நேரத்தில் ஊரணி வைத்தியசாலையின் முன்னால் பிடித்து வைத்திருந்தவர்களையும் அங்கே கூட்டி வந்தார்கள். ஜங்ஷனில் இருந்து அத்தனை பேரையும் கொதிக்கும் தார் ரோட்டில் உருண்டு கொண்டே உடுப்பிட்டி அமைதிப்படை முகாமை நோக்கி செல்லுமாறு பணித்தனர். அவர்கள் உருண்டு கொண்டிருக்கும் பொழுதே பெரிய மரக்கட்டைகளினால் அடித்துக்கொண்டே சென்றார்கள். இது பற்றி கண்டி பல்கலைக்கழக என்ஜினியரிங் மாணவரான மோகன் விவரிக்கையில், தார் ரோட்டின் சூடு ஒருபுறம் உடலை தாக்க அவர்களின் அடியோ அதைவிட மோசமாக இருந்தது. 3 கிலோமீட்டர் தூரம் வரை அடித்துக்கொண்டே வர உருண்டு கொண்டே இருந்தோம். சாலை ஓரங்களில் உள்ள மரங்களின் தடித்த கிளைகளை வெட்டி எடுத்து எங்களை அடிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். சிப்பாய்களின் அட்டூழியங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகளோ அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தனர்.
ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில் உடுப்பிட்டி இராணுவ முகாமில் நடைபெற்ற சம்பவங்களோ வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருந்தது. காலை 6:30 மணியளவில் வைத்தியசாலை கட்டிலில் படுத்திருந்த ஆனந்தராஜாவிடம் டாக்டர் கேப்டன் சௌத்ரி உடல் நலத்தை விசாரிப்பது போல் வந்தார். முதல் நாள் இரவு பட்ட வேதனைகளின் தாக்கமோ என்னவோ, கட்டிலில் படுத்திருந்தபடியே டாக்டருடன் கதைத்துக் கொண்டிருந்தார். தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போடப்பட்டு பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. முகம் சிறிது பெருமல் அடைந்து வீங்கியிருந்தது. வலது கன்னத்தில் ஆழமான காயங்கள் இருந்ததால் எழுந்து இருக்க முடியாது வலி எடுத்தது. டாக்டருக்கு அருகே நின்ற சீக்கியனான கேப்டன் ஹர்பர்ட் சிங் அவரது தலைமயிரை பிடித்து இழுத்து தூக்கி நிமிர்த்தினான். ஏதோ இந்தியில் படபடவென்று பொரிந்து தள்ளினான். மிஸ்டர் ஆனந்தராஜா, நேற்று வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற சம்பவங்கள் மிக கொடூரமானது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கேள்விக்குறி. அவர் எதிரே நின்ற டாக்டர் தமது இராணுவத்தினர் இறந்ததை பற்றித்தான் குறிப்பிட்டார். போரில் இரு பக்கங்களிலும் இழப்புகள் வருவது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் போர் முடிந்த பின்னர் நீங்கள் நடந்து கொண்ட முறை அதைவிட கொடூரமானது. அந்த வேதனை மத்தியிலும் ஆனந்தராஜா கூறிக்கொண்டிருந்தார். அது இருக்கட்டும், எங்களுக்கு மெட்ராஸ் தலைமைச் செயலகத்தில் இருந்து வல்வெட்டித்துறை பிரமுகர் ஒருவரை கொன்றுவிடும்படி ஆர்டர் வந்திருக்கிறது. உங்களுடைய பெயரை அறிவித்துவிட்டோம். இன்று 9:45 மணிக்கு வலி எதுவும் இல்லாமல் கொன்றுவிடும்படி ஆர்டர் போட்டிருக்கின்றார்கள். நீங்கள் அதற்கு முன்னர் உங்களுக்கு விருப்பமான கடவுளை வேண்டிக் கொள்ளலாமா? இராணுவ டாக்டருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு ஆனந்தராஜா ஆச்சரியப்படவில்லை. கடந்த 2 வருடங்களாக இந்திய இராணுவத்தினர் எவ்வாறு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்ததனால் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். முடிந்தால் எல்டிடியினரின் ஆயுத கிடங்குகள் இருக்கின்ற இடத்தை காட்டி தந்தால் நான் கர்னல் சர்மாவிடம் சிபாரிசு செய்வேன். அவர் ஜெனரல் பல்லாவுக்கு சிபாரிசு செய்வார். அவர் தலைமைச் செயலகத்திற்கு சிபாரிசு செய்வார். நீங்களும் குடும்பஸ்தர், கௌரவமான உத்தியோகம் பார்ப்பவர், ஏன் வீணாக உயிரை இழக்க வேண்டும்? கேள்விக்குறி. வார்த்தைகளை கேட்டதும் அந்த வேதனையின் மத்தியிலும் வாய் திறந்து சிரித்துக் கொண்டே, டாக்டர், நான் கடவுளை பிரார்த்திக்கப் போகிறேன் என்று அவர் சொன்னதும் கேப்டன் சௌத்ரி மெதுவாக அங்கிருந்து விலகிச் சென்றார். அவர் போய் சில நிமிடங்களின் பின் பலமான படையணிகள் சகிதம் வந்து சேர்ந்த பிரிகேடியர் சங்கர் பிரசாத்தும் கர்னல் அபுஜிலாவும் கர்னல் சர்மாவும் ஜீப்பில் இருந்து இறங்கி நேரே இராணுவ வைத்தியசாலையை நோக்கி வந்தனர். கர்னல் அபுஜிலாவுதான் முன்னர் ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் போல் இனி நடக்க மாட்டாது என்று உத்தரவாதத்தை வழங்கியவர். நேரே ஆனந்தராஜா படுத்திருந்த கட்டிலை நோக்கி வந்த பிரிகேடியர் ஆச்சரியப்படுவது போல் அவரை கண்டதும், என்ன மிஸ்டர் ஆனந்தராஜ்? கேள்விக்குறி. என்ன நடந்தது? கேள்விக்குறி. ஏன் உங்களை கொண்டு வந்தார்கள்? கேள்விக்குறி. என்னை ஏன் கொண்டு வந்தார்கள் என்று எனக்கே தெரியாது. பாருங்கள் என்னுடைய கோலத்தை. தனது ரத்தம் தேய்ந்த ஷர்ட், வேட்டி ஆகியவற்றையும் ரத்தம் ஓடி உறைந்து போகிருந்த தலையையும் பிரிகேடியருக்கு காட்டினார். உங்களுடைய நாடுதானா மகாத்மா காந்தியின் நாடு? ச, என்னால் நம்பவே முடியவில்லை. கட்டிலில் இருந்தபடியே மிகவும் வேதனையோடு குறிப்பிட்ட அவருக்கு அந்த பிரிகேடியரின் வார்த்தைகள் ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. மிஸ்டர் ஆனந்தராஜ், வெரி சாரி. உங்களை தற்செயலாகத்தான் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக மனம் வருந்துகின்றேன். உங்களுடைய சொல்லையே எல்டிடியினர் இனிமேல் கேட்க மாட்டார்கள். எப்படியாவது நாங்கள் அவர்களை அழிக்க வேணும். அதற்கு உங்களை போன்ற படித்தவர்கள்தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் அவர்கள் தங்கும் மறைவிடங்களை காட்டி தந்தால் உங்களை டெல்லிக்கே அனுப்பி அங்கே வீடும் மாதா மாதம் பணமும் எங்கள் அரசாங்கமே வழங்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை மூடி கவர் போட்டு விடுகிறோம். எங்களுடைய ஜீப்பில் வந்தே காட்டித் தரலாம். புகையிலை அடைத்து போய் புகைக்காது இருந்த சுங்கானை தட்டிக்கொண்டே கூறிக்கொண்டிருந்தார். அமைதி காக்க வந்தவர்கள் இஸ்ரேல் மொசாட் படையினரை விட சிறிது முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தனர். பிரிகேடியரின் அந்த கோமாளித்தனமான வார்த்தைகள் அவருக்கு எரிச்சலை தான் கொடுத்தது. பிரிகேடியர் சார், என்னை அப்படி எந்த விதத்திலும் கேட்க முடியாது. நான் செய்ய போவதும் இல்லை. அப்படியான முறையில் உங்களுடன் நாங்கள் தொடர்பு வைக்கவில்லை. நீங்கள் அவர்களை அழிக்க நினைப்பதை விட்டு அவர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாருங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் நாட்டிற்கும் கௌரவம். அதை விட்டு பள்ளிக்கூட பையன்களை கேட்பது மாதிரி என்னை கேட்க வேண்டாம்.
வெறுப்போடு சொல்லிக்கொண்டே அவரது முகத்தை பார்க்க விரும்பாதவராக தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். அப்படி செய்யாவிட்டால் உம்மை காங்கேசன்துறை முகாமிற்கு அனுப்பிவிடுவேன். புலிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுபவர்களை, ஆண்கள், மாணவர்கள், பெண்கள் உட்பட எல்லோரையும் புனர்வாழ்வு முகாம் என்ற பெயரில் இயங்கும் சித்திரவதை முகாமான காங்கேசன்துறை தடுப்பு முகாமிற்கு அனுப்பிவிடுவார்கள். அங்கே சுமார் 750 சதுர அடி கொண்ட வீடு ஒன்றினுள் 150 பேர் வரை அடைத்து வைப்பார்கள். ஒரே ஒரு மலக்கூடம். சாப்பாடும் ஒழுங்காக கிடைப்பதில்லை. ஆச்சரியக்குறி. பத்திரிகைகள் வாசிக்க கொடுப்பதில்லை. இத்தனைக்கும் மேலாக அந்த தடுப்பு காவல் கைதிகளுக்கு நாளொன்றுக்கு வழங்கப்படும் 5 ரூபாய் மாதம் முடிந்த பின் அவர்களிடம் கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அமைதிப்படையின் சில அதிகாரிகளே அபகரித்து விடுவார்கள். இவற்றை யாராவது தப்பித்தவறி தட்டி கேட்டுவிட்டால் அன்று முழுக்க அவருக்கு அடியும் உதயும் தான் கிடைக்கும். ஆச்சரியக்குறி. நியாயம் கிடைக்காது. முன்பொரு தடவை காங்கேசன்துறை முகாமில் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்காகவும் அவர்களது குறை நிறைகளை கேட்டு ஏதாவது உதவி செய்வதற்காகவும் சென்ற குழுவில் ஆனந்தராஜாவும் ஒருவராக சென்றிருந்தார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சுட்டு கொன்றாலும் கூட அப்படியான கீழ்த்தரமான வேலையை நான் செய்ய போவதில்லை. அப்படியான ஒரு குற்றவாளியாக மாறுவதற்கு என்னை தயவு செய்து நிர்பந்திக்க வேண்டாம். வல்வெட்டித்துறை மக்கள் கமிட்டியின் செயலாளரான அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளாதது போல் சொல்லி முடித்ததும், சரி சரி, நான் பின்னேறம் வருகிறேன், அதற்குள் யோசித்து முடிவை கூறலாம் என்று சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறி மீண்டும் வல்வெட்டித்துறையை நோக்கி சென்றார். அவர் வல்வெட்டித்துறையை சென்ற பின்னரே அன்றைய அனர்த்தங்கள் யாவும் தங்கு தடையின்றி இராணுவ ஜவான்களால் மேற்கொள்ளப்பட்டன என்று அந்த ஊர் மக்களே குறிப்பிட்டார்கள். அன்று 2ஆம் நாள் முழுவதும் வல்வெட்டித்துறை மக்கள் பட்ட துயரம் வாழ்நாளில் என்றுமே அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் வடமாராட்சி ஆபரேஷனில் கூட. ஆச்சரியக்குறி. அன்றைய இரவு மெதுவாக கழிந்து கொண்டிருந்தது. நாய்களின் ஊளையிடும் ஓசையும் ஆந்தைகளின் அலறலும் மீண்டும் அந்த பிரதேசத்தையே ஒரு பயங்கரமான சூழலாக்கி கொண்டிருந்தது. அன்றைய இரவு மெதுவாக கழிந்து கொண்டிருந்தது. நாய்களின் ஊளையிடும் ஓசையும் ஆந்தையின் அலறலும் மீண்டும் அந்த பிரதேசத்தையே ஒரு பயங்கரமான சூழலாக்கி கொண்டிருந்தது. அன்றும் கூட 2 நாட்களிலும் கொல்லப்பட்ட பிணங்களுடன் அந்தந்த வீட்டுக்காரர்கள் அன்றைய இரவை கழித்துக் கொண்டிருந்தனர். காடுகளாகவும் பேய்கள் கூட இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்க முடியாது. ஆச்சரியக்குறி. ஆகஸ்ட் திங்கள் 4ஆம் தேதி 3வது நாள். 2 நாட்களிலும் சுற்றி வளைத்து செய்து முடித்த அக்கிரமங்களினால் இந்திய இராணுவத்தினர் திருப்தி அடைந்து போயிருப்பார்கள் என்று நினைத்து தூக்கத்திலிருந்து எழுந்த அந்த நகரத்தின் மக்களுக்கு அன்றும் அதிகாலையிலிருந்தே நாய்கள் குறைப்பது கேட்டதும் வயிற்றை கலக்கிக் கொண்டு வந்தது. ஆச்சரியக்குறி. அன்று ஆயிரக்கணக்கில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். காலையிலிருந்து வல்வை வெளிச்சந்தியில் இருந்து வீதி காவல் என்ற பெயரில் பெருந்தொகையான இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். வல்லைவெளி உடுப்பெட்டியிலிருந்து 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாண நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. வல்வெட்டித்துறையின் ஒவ்வொரு சந்துகளினுள்ளும் இராணுவத்தினரின் சோதனைகள் தீவிரமாக்கப்பட்டன. கடந்த 3 நாட்களிலும் அந்த பகுதி மக்கள் அடைந்த துயரங்கள் உச்சக்கட்டத்தை அடைவது போல் அன்றைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. பூட்டி கிடந்த வீடுகள் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டன. ஆச்சரியக்குறி. எரிக்கப்படாத சில வீடுகள் அன்று எரிக்கப்பட்டன. ஆச்சரியக்குறி. இது பற்றி கந்தசாமித்துறை என்பவர் 2 நாட்கள் ஆடிய ஆட்டத்தினால் இராணுவத்தினரின் ஆத்திரம் அடங்கியிருக்கும் என்று நினைத்திருக்கும் பொழுது 4/8/1989 காங்கேசன்துறை வீதியில் உள்ள எனது வீட்டிற்குள் நுழைந்த சீக்கிய படையினர் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் வெளியே வரும்படி கூறி வீட்டில் உள்ள அத்தனை பொருட்களையும் ஒரு அறையில் கொண்டு வந்து குவித்து எண்ணெயை ஊற்றி எங்கள் கண்முன்னாலேயே எரித்தார்கள். இந்திய இராணுவத்தினர் இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று குறிப்பிடும் பொழுது போரில் விடுதலை புலிகளை நேருக்கு நேர் சந்திக்க முடியாத இராணுவத்தினரின் மனோ வலிமையை உணரக்கூடியதாக இருந்தது. கொலைகள், எரிப்புகள், கொள்ளைகள் இவற்றை விட சில தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கற்பழிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. உடுப்பிட்டி வீரபத்ரர் கோவில் வீதியில் காவலுக்கு நின்ற சீக்கிய சிப்பாய்கள் அங்கே உள்ள சில வீடுகளுக்குள் சோதனை என்ற பெயரில் நுழைந்து இளம் பெண்களை மட்டுமல்ல
தலைநரைத்து சிறிது முதுமை தட்டிய பெண்களை கூட அவர்கள் ஆடைகளை உரித்து நிர்வாணமாக்கி மானபங்கப்படுத்தி தங்கள் காம வெறியை அடக்கிய கோர சம்பவங்கள் கூட பல இடங்களில் நடைபெற்றன. ஒருமுறை திரு ஜே.என். தீக்ஷித் இலங்கைக்கான தூதுவராக இருந்தபொழுது யாழ்ப்பாணம் அன்னையர் முன்னணியைச் சேர்ந்த பெண்கள் குழு ஒன்று கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் அவரை சந்தித்த பொழுது இடம்பெற்ற சுவையான சம்பாஷணையை இந்த இடத்தில் நினைவு கூறப்பட வேண்டும். தூதுக்குழுவில் சென்ற ஒரு பெண் யாழ் நகரில் இந்திய இராணுவத்தினரால் கற்பழிக்கப்பட்ட 30 இளம் பெண்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரமாண வாக்குமூலங்களை தூதுவர் தீக்ஷித் அவர்களிடம் கொடுத்து, மேன்மைக்குரிய தூதுவர் அவர்களே, ஆச்சரியக்குறி, இப்படியான செயல்களை உங்கள் படை வீரர்கள் தொடர்ந்தும் செய்யாத நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் பாரம்பரியம் மிக்க பாரதத்திற்குத்தான் களங்கத்தை ஏற்படுத்தும். அந்த பெண் தீட்சித்திடம் தனது மன உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்கும் பாவனையில் நின்றார். என்ன சொல்கிறீர்கள்? கேள்விக்குறி. எங்களுடைய ஜவான்கள் ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அவருடைய தன்மானம் அவரையே சுட்டரித்திருக்க வேண்டும். தனது ஜவான்கள் தனிமையில் இருந்தால் கூட இவ்வாறான பாவச் செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று அடித்து பேசினார். ஓ, அப்படியென்றால் உங்களுடைய இந்திய ஜவான்களுக்கு ஆண் உறுப்புகள் கூட இல்லாமல் போய்விட்டதோ? கேள்வி. சிரிக்காது முகத்தில் எவ்விதமான மாறுதலுமின்றி அந்த பெண் சொன்னதும் தூதுவர் முகத்தில் ஈயாடவில்லை. இந்திய படையினர் நடத்திய காம வெறியாட்டம் பற்றி ஆதாரங்களுடன் கொடுத்த புகார்கள் அலட்சியம் செய்த தீக்ஷித்தின் மீது ஆத்திரமுற்ற அந்த பெண்மணி அவ்வாறு கேட்டாள். இப்பொழுது மீண்டும் வல்வெட்டித்துறையில் அதுபோன்ற சம்பவத்தினால் 15க்கும் அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெறித்தனத்தால் பாதிக்கப்பட்டு நிலைகுலைந்து போன ஒரு பெண்ணின் சோகத்தை கேட்கும் பொழுது நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருக்கின்றது. 36 வயதான உடுப்பிட்டி வீரபத்ரர் கோயிலடியைச் சேர்ந்த இந்திரா என்ற பெண் அன்று தனது வீட்டில் 6 வயது மகனுடன் தனித்தே இருந்தாள். அந்த சம்பவம் பற்றி குறிப்பிடும் பொழுது, தனது கணவர் யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு போனவர் ஊரடங்கு சட்டத்தினால் வீட்டிற்கு திரும்பவில்லை. நானும் எனது மகனும் வீட்டில் இருந்தபொழுது இந்திய அமைதிப்படையைச் சேர்ந்த 4 சீக்கியர்கள் எனது வீட்டிற்குள் வந்து வீட்டை சோதனையிடப் போவதாக கூறினார்கள். நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து முற்றத்தில் நின்றேன். அப்பொழுது ஒரு சிப்பாய் எனது முதுகில் துப்பாக்கியினால் தள்ளிப்பிடித்தபடி அறைக்குள் போகுமாறு கூறி தள்ளினான். எனது 6 வயது மகன் பயத்தினால் வெளியே ஓடிப்போய் அழுது கொண்டு நிற்க மற்றைய சிப்பாய் அவனை பிடித்து இழுத்து வந்து ஒரு மூலையில் உட்கார வைத்தான். 2 சீக்கியர்கள் என்னை பிடித்து அறைக்குள் இழுத்தார்கள். ஒருவன் நான் சத்தமிடாதபடி என் வாயை அமுக்கி பிடித்தான். மற்றவன் எனது ஆடைகளை கலற்றி மானபங்கப்படுத்தினான். எல்லாம் முடிந்து போகும்பொழுது அந்த வெறி பிடித்த சிப்பாய் என் அருகில் வந்து, இது பற்றி எவரிடமாவது முறையிட்டால் உங்கள் எல்லோரையும் குடும்பத்துடனேயே சுட்டு தள்ளிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். கண்ணீரின் மத்தியில் கூறிக்கொண்டிருந்த அந்த பெண் குலுங்கி குலுங்கி அழுதாள். நான் மற்றைய பெண்கள் மாதிரி தற்கொலை செய்யவோ மூடி மறைக்கவோ போவதில்லை. அந்த வெறிநாய்கள் இங்கே அமைதிப்படை என்ற பெயரில் வந்து செய்கிற அட்டுழியங்களை நாளைக்கு உலகுக்கு அம்பலப்படுத்தத்தான் போகிறேன். கண்ணீரின் மத்தியிலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னாள் அந்த தமிழச்சி. தமிழ் பண்பாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலைப்பாட்டில் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்ற இந்த சமுதாயத்திற்கு அந்நிய படைகளின் வருகையினால் இப்படி ஒரு இழிநிலை ஏற்பட வேண்டுமா? அந்த துணிச்சலான பெண் தனக்கு நடந்த சம்பவங்களை ஒளிவு மறைவின்றி கூறி வேடதாரிகளின் முகமூடியை கிழித்து உலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்ற லட்சிய வெறியுடன் இன்று தனது சொந்த வீட்டிலேயே இருக்க முடியாது தலை மறைவாகவே வாழ்ந்து வருகின்றாள். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் இராணுவ மருத்துவமனையில் இருந்த ஆனந்தராஜாவிடம் டாக்டர் சௌத்ரி கொண்டு வந்து ஒரு ஃபைலை போட்டு அதில் அவரது கையெழுத்தை வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மிஸ்டர் ஆனந்தராஜா, இங்கே தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 6 பேர் இங்கே இறந்து போனவர்கள். அவர்கள் அடையாளம் காணப்படாததால் இங்கேயே தகனம் செய்துவிட்டோம். தான் சொல்லப்போவது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை அறிந்தும் மிக சாதாரணமாகவே டாக்டர் கூறினார். இராணுவத்திற்குள் நுழைந்ததும் மனித மனங்கள் கூட மிருகத்தன்மையானவையாக மாறுகின்றனவோ? டாக்டர், எப்படி அவர்கள் இறந்தார்கள்? கேள்விக்குறி. அன்று கொண்டு வரும் பொழுது எல்லோரும் நன்றாகத்தானே இருந்தார்கள். அவர்கள் விடுதலை புலிகள் அல்லவே? கேள்விக்குறி. அதிர்ச்சி அடைந்த ஆனந்தராஜா டாக்டர் இப்படி கேலியாக கேட்டதும் ஏதோ சாக்குப்போக்கு சொல்லி
எரித்ததற்கு ஆதாரமாக அவரிடமிருந்து கையொப்பத்தை பெற்றுக்கொண்டார். சாதாரண அப்பாவி இளைஞர்களை பிடித்து அடித்து கொன்றுவிட்டு பின்னர் அவர்களை புலிகள் என்று கூறுவதில் இந்திய தூர்தர்ஷனையும் ஆல் இந்தியா ரேடியோவையும் மற்றைய நாடுகளின் பிரச்சார சாதனங்களும் மக்கள் தொடர்பு சாதனங்களும் பிச்சை வாங்க வேண்டும். வித்தனை என்ற இடத்தில் உள்ள 45 வயதான இந்திரா ஆதி அருணாச்சலம் என்பவர் தனது 3 ஆண் பிள்ளைகளையும் இழந்து தவிக்கின்ற அந்த சோக காட்சி இன்றும் அந்த ஊரை பார்க்க வருகின்றவர்களின் நெஞ்சையே உருக வைக்கின்றது. எனது மகன்கள் இருவர் ஜங்ஷனில் நடத்தி கொண்டிருந்த கேசவன் ஸ்டோர்ஸ் கடையை இராணுவத்தினர் குண்டு வைத்து தகர்த்துவிட்டனர். எனது 11 வயது மகன் ஒருவரை விந்தனையில் உள்ள சுப்பிரமணியன் வீட்டில் வைத்து சுட்டு கொன்று விட்டார்கள். மற்றைய 2 மகன்களான பரஞ்சோதி, பராசர் இருவரையும் இந்திய இராணுவத்தினர் பிடித்து கொண்டு போனவர்கள் என்று இல்லை என்று கூறுகிறார்கள். யாராவது கருணை உள்ளம் படைத்தவர்கள் எனது ஒரு மகனையாவது மீட்டு தந்தால் சந்தோஷமடைவேன். தனது உள்ள கடங்கையை கூறி வருவோர் போவோரிடமெல்லாம் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஈழத்தில் தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கென்று கூறிக்கொண்டு வந்த இரட்சகர்கள் இன்று தமிழர்களை அடித்தும் கொன்றும் துவம்சம் செய்தும் கொண்டிருக்கிறார்கள். வல்லரசு நாடுகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் சிறிய நாடுகளின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனத்திற்கு தங்கள் தார்மீக ஆதரவை வழங்க வேண்டுமே ஒழிய இவ்வாறு நசுக்கியும் அழித்தும் அடிமைப்படுத்த முயலக்கூடாது. இலங்கையை பொறுத்தவரையில் தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்ற தமிழீழ சுயாட்சி போராட்டமானது மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கமாக இருப்பதால் இந்திய இராணுவத்தால் மட்டுமல்ல உலகின் வேறு எந்த வல்லரசாலும் அடக்கி ஒடுக்க முடியாது என்பதை இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பரவலாக வெளிக்காட்டப்பட்டு வருகின்ற இந்திய இராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன. ஈழத்தின் பெரும்பாலான இடங்களில் இந்திய இராணுவமே வெளியேறு என்ற கோஷங்கள் கூட ஒலிக்க தவறவில்லை. 3வது நாளான அன்றும் கூட பல கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து முடிக்க இந்திய படையினர் தவறவில்லை. அன்று வல்வெட்டித்துறை ஜங்ஷனில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வல்வெட்டி என்ற கிராமத்தில் வீட்டினுள் இருந்த 70 வயதான மூதாட்டியான நடராஜா நல்லமுத்து என்ற பெண்ணையும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாவலடி என்ற இடத்தில் 15 வயது பவபிருந்தா என்ற மாணவியையும் 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குருடாவில் என்ற இடத்தில் ஏழை சீவல் தொழிலாளியான 29 வயதான செல்வன் கந்தன் என்பவரையும் சுட்டுக் கொன்று தமது நீண்ட நாளைய திட்டத்தை நடைமுறைப்படுத்திய வெற்றி களிப்பில் 4/8/1989 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் தமது முகாமுக்குள் திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் போகும்பொழுது தங்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மனிதர்களின் சடலங்களை உடனடியாக எரித்து அல்லது புதைத்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டுவிட்டு சென்றனர். சம்பவம் நடந்து முடிந்த 2 நாட்களின் பின் உடுப்பிட்டி முகாமில் நடந்த கூட்டம் ஒன்றில் 11 பேரின் சடலங்களை எரித்துவிட்டதாகவும் வல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற சம்பவங்கள் யாவும் சண்டையில் இடையே சிக்கியதாலேயே ஏற்பட்டது என்றும் இராணுவ உயரதிகாரிகள் கூறினார்கள். இதையே இந்திய வானொலியும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் இலங்கை யாழ்ப்பாண வல்வெட்டித்துறையில் இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடந்த மோதலில் சிக்கி 24 சிவிலியன்கள் கொல்லப்பட்டதுடன் விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டதில் சில வீடுகளும் கடைகளும் சிதறி சேதமடைந்தன, இம்மோதலில் 6 விடுதலை புலிகள் கொல்லப்பட்டனர் என்று தொடர்ந்து பல நாட்களாக கூறிக்கொண்டிருந்ததை அந்த ஊருக்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளினதும் இந்தியாவினதும் பத்திரிகையாளர்கள் எள்ளி நகையாடியதையும் மறக்க முடியாது. அந்த வெறிபிடித்த இந்திய இராணுவத்தினர் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறியதும் தமது வீடுகளில் இறந்து அழுகி நாற்றமடித்துக் கொண்டிருந்த மனித உடல்களை அந்தந்த இடங்களிலேயே மரக்கட்டைகளையும் பழைய டயர்களையும் போட்டு எரித்தார்கள். கணவனின் உடலை மனைவியும் தந்தையின் உடலை மகளும் மகனின் உடலை தாயும் தகனம் செய்த அந்த கொடூரமான நெஞ்சை உருக்கும் நிகழ்வுகள் உலகில் எந்த பெண்களுக்குமே ஏற்படக்கூடாது. சில மனிதர்களின் உடல்கள் உறவினர்கள் எவரும் இல்லாமலேயே வீதிகளிலும் சந்துகளிலும் எரிக்கப்பட்டன. ஆம், ஆச்சரியக்குறி, நாய்களை புதைப்பதைப் போல. இலங்கையில் தமிழர்களின் உணர்ச்சிகளுக்கு எதிராக சிங்கள இராணுவத்தினரையும் அந்நிய கூலிப்படையையும் ஸ்ரீலங்கா அரசு பயன்படுத்தியது போல் இன்று பாரதம் தனது அரசியல் சாதுரியத்தால் சாதிக்க வேண்டியதை இராணுவ பலத்தால் சாதிக்க முனைகின்றது. ஆம், ஆச்சரியக்குறி.
இன்று பாரதத்தின் அரசியல் தலைமையை விட இராணுவ ஆதிக்கம் அதிகரித்து வருகின்ற நேரத்தில் இதனை கட்டுப்படுத்தி இந்தியாவின் உண்மையான நண்பன் யார், பகைவன் யார், தமிழர்களின் உண்மையான பாதுகாவலன் யார் என்பதை அறிந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாரதம் எதிர்காலத்தில் மகாத்மாவின் இந்தியாவாக தலை நிமிர்ந்து நிற்க முடியாத நிலை ஏற்படும். அடக்குமுறைகளினாலோ அல்லது ஆயுத பலத்தினாலோ தமிழினத்தை அடிமைப்படுத்திவிட முடியாது என்பதை இந்திய இலங்கை அரசுகள் புரிந்து கொண்டுள்ள இன்றைய சூழ்நிலையில் ஈழத்தமிழினம் அந்நிய ஏகாதிபத்தியவாதிகளின் குரவலையை நெறித்து சுதந்திர காற்றை நுகரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஒன்றுபட்ட இனத்தின் எழுச்சியானது அடக்குமுறைவாதிகளை ஓட விரட்டிவிடும். துயரத்தின் பின்னணியில் நிகழும் உண்மைகள் புகட்டும் பாடம் இது. ஆம், ஆச்சரியக்குறி. வல்வெட்டித்துறை படுகொலை நாளை புகட்டவிருக்கும் பாடமும் இதுதான். வல்வை படுகொலைகள் சம்பந்தமான உலக பொது நிறுவனங்களினதும் பத்திரிகைகளினதும் கருத்துக்கள். 1. சர்வதேச மன்னிப்பு சபை AI. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என அழைக்கப்படும் சர்வதேச மன்னிப்பு சபையானது 1989 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அனுப்பிய டெலக்ஸ் செய்தியில் பின்வருமாறு குறிப்பிட்டு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டதாவது: ஆகஸ்ட் 2ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 6 இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இந்திய படையினர் எதிர்த்தாக்குதலில் குறைந்தது 51 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இதில் 6 பெண்களும் 7 சிறுவர்களும் அடங்குவர். வல்வெட்டித்துறையில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு முதுகுப்புறமாக சுடப்பட்டும், சுவர்களை பார்த்து நிற்குமாறு கூறி நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் சுடப்பட்டும், ஏராளமான கடைகளும் போக்குவரத்து சாதனங்களும் மீன்பிடி வள்ளங்களும் எரித்து நாசமாக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசானது தமக்கும் போராளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் சிக்குண்டு 24 பொதுமக்கள் மட்டுமே இறந்ததாக கூறி பெருமளவு கொலைகள் நடந்ததை மறுத்துள்ளது. ஆனால் நேரடியாக கண்டவர்களின் சாட்சியும் சுயாதீனமான பொது அமைப்புகளும் இந்திய படையினரின் கொலைகளை உறுதிப்படுத்தியுள்ளன. ஆயுதம் ஏந்தியவர்களை அடக்குவதற்கான நிகழ்வுகளில் மக்களின் மனித உரிமைகளை மதித்து நடக்கும் அரசின் தலையான கடமையில் இருந்து விடுபடுவது என்பது அரசு என்ற ஒழுங்கமைப்பினால் புறக்கணிக்கப்பட முடியாதது ஆகும் என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. லண்டன் ஃபினான்சியல் டைம்ஸ் 17/7/1989 அன்று வெளியான முன்னணி பத்திரிகையான ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் வல்வெட்டித்துறைக்கு நேரில் சென்று வந்த அதன் நிருபர் டேவிட் ஹவுஸ்கோ பின்வருமாறு எழுதுகின்றார்: தங்கள் நாட்டு இராணுவம் வெளிநாடு ஒன்றில் தங்கி கெரில்லாக்களை எதிர்த்து சண்டை போடுவதாக இருந்தால் சில வேளைகளில் காட்டுமிராண்டித்தனமாக நடக்க வேண்டிய கட்டாயம் அதற்கு ஏற்படும் என்பதும், இதனால் உள்ளூர் மக்களின் வெறுப்பையும் அதிருப்தியையும் அது சம்பாதித்து கொள்ளும் என்பதும் மேற்கத்திய ஜனநாயக நாடுகளுக்கு அனுபவ ரீதியாக தெரிந்த விடயம்தான். அணிசேரா நாடுகளிடையே முதன்முறையாக வெளிநாடு ஒன்றில் இலங்கையில் தனது இராணுவத்தை கொண்டு போய் அமைதி காக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ள இந்தியாவுக்கு இப்பொழுதுதான் அந்த அனுபவம் கிடைத்துள்ளது. உறவினர்களையும் உடைமைகளையும் இழந்தவர்கள் இனி வாழ்க்கையை எங்கே தொடங்குவது, எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றனர். கடந்த 2 வருடங்களில் இந்திய படையினர் மீது கூறப்பட்டு வந்த பல புகார்களில் இதுதான் மிகப்பெரிய புகாராக இருக்கிறது. இந்திய படையின் உயர் அதிகாரிகள் முன்னிலையிலேயே இந்த அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துள்ளன. பாரபட்சமற்ற பொது விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரஜைகள் குழு கேட்டுக்கொண்ட போதிலும் இதனை இந்திய படையினர் எதிர்க்கின்றனர். 3. ஏசியா வாட்ச் ஐக்கிய அமெரிக்க மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு இலங்கையின் வல்வெட்டித்துறையில் இம்மாத ஆரம்பத்தில் இந்திய அமைதிப்படையின் படுகொலைகளை விசாரித்து நீதி வழங்குவதற்கு பதிலாக இந்திய உயர்மட்டத்தினர் அதனை மூடி மறைக்க முயல்வது வெளிப்படையாக தெரிகிறது என ஐக்கிய அமெரிக்க மனித உரிமைகள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. வல்வெட்டித்துறையில் இந்திய படையினர் 1989 ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிகழ்த்திய படுகொலையில் 51 பொதுமக்கள் கொல்லப்பட்டதை இந்தியா தமிழ் கெரில்லாக்களுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 8 சிவிலியன்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறது. ஏசியா வாட்ச் நிர்வாக இயக்குனர்
சிட்னி ஜோன்ஸ் கூறும்பொழுது, இந்தியா மூடி மறைப்பது வெளிப்படையாக தெரிகின்றது என்கிறார். இந்திய படையினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன 22 சிவிலியன்கள் பற்றியும் படுகொலைகள் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஏசியா வாட்ச் வலியுறுத்தியுள்ளது. வல்வெட்டித்துறையில் இறந்த 46 பேரின் பட்டியல்கள் ஒன்றையும் ஏசியா வாட்ச் வெளியிட்டுள்ளது. 4. த சண்டே டெலிகிராஃப். த சண்டே டெலிகிராஃப், லண்டன். இந்தியாவின் மயிலை என்ற தலைப்பில் லண்டனிலிருந்து வெளியாகும் த சண்டே டெலிகிராஃப் என்ற பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தீட்டியுள்ளது. ஸ்ரீலங்காவில் அமைதி காப்பதற்காகவே விசேடமாக அனுப்பப்பட்ட இந்திய படைகள் இலங்கையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை வல்வெட்டித்துறையை சுற்றி வளைத்து பெண்கள், குழந்தைகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட தமிழ் சிவிலியன்களை படுகொலை செய்துள்ளது. இந்தியாவும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் ஜனநாயகத்தின் வழி செயல்பட முடியாதவாறு மனச்சோர்வடைந்த பட்டியலில் வந்துள்ளது. படைவீரர் மத்தியில் ஒழுங்கு குலைந்துள்ளது. இந்தியாவின் இப்படுகொலையானது வியட்நாமின் மயிலை போன்றோ அல்லது அதனுடைய அமிர்தசரஸ் படுகொலையை விட அதிகமாகவே உள்ளது. 5. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். இந்திய அமைதிப்படையினர் தமது வீரர்கள் 6 பேர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில் நிராயுதபாணிகளான 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். வல்வெட்டித்துறை இப்பொழுது பாலைவனமாக காட்சியளிக்கின்றது. சனத்தொகையில் அரைவாசி பேர் இடம்பெயர்ந்து அயர் கிராமங்களுக்கு சென்று விட்டனர். 50 பொதுமக்கள் கொல்லப்பட்டும் 12 பேர் காணாமல் போயும் 123 வீடுகளும் மீன்பிடி உபகரணங்களும் சைக்கிள்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளன. எரிக்கப்பட்ட வீடுகளில் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களின் படங்கள் கூட எரிந்து நொறுக்கப்பட்டுள்ளன. இந்திய அமைதிப்படையினர் தம்மை எதிர்ப்பவர்களை அழிக்காது அப்பாவிகளை எதிர்த்து அழிக்கும் கொலைகார படையாகத்தான் அங்கு இப்பொழுது இருக்கின்றனர். 1989 செப்டம்பர் 3ஆம் தேதி வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அதன் நிருபரான ரீட்ரா செபாஸ்டியன் விசேட அறிக்கையாக குறிப்பிட்டுள்ளார். 6. த கார்டியன். 1989 ஆகஸ்ட் 12. லண்டனிலிருந்து வெளியாகும் த கார்டியன் என்ற பத்திரிகையில் அதன் கொழும்பு நிருபரான கிரியஸ் நட்ரேல் பின்வருமாறு எழுதியுள்ளார். ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கடந்த 2 வருடங்களாக நிலை கொண்டுள்ள இந்திய அமைதிப்படையினரின் மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கையில் 51 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 3 நாட்களாக ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து இந்திய படுகொலைகள் பற்றிய விவரங்கள் வெளியே தெரியாதவாறு இந்திய படையினர் மூடி மறைத்துள்ளனர். இந்த தாக்குதலில் அந்த கிராமத்தையே அழிப்பதற்கு முயற்சி செய்துள்ளதுடன் வைத்தியர் குழுவை கூட அங்கு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. வல்வெட்டித்துறையே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பிறந்த ஊராக இருப்பதாலும் பல விடுதலை புலிகளின் போராளிகள் இங்கிருந்தே உருவாக்கப்படுவதாலும் பழிவாங்கும் ஒரு செயலாகவே இந்த தாக்குதல் அமைந்துள்ளது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 51 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பெரும்பாலானவர்கள் தமது கையையோ காலையோ இழந்த நிலையில் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நகரத்தில் பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதால் இப்பொழுது பாலைவனம் போல் காட்சியளிக்கின்றது. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் பாடசாலைகளிலும் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். உதவி பணிகளில் ஈடுபட்டவர்கள் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலயம், UNHCR, செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றிற்கு நிவாரண உதவி கோரி விண்ணப்பித்துள்ளனர். இலங்கையில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே இந்திய படை விலகலை செய்யும் என்று இன்றும் கூறிக்கொண்டிருப்பதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு மாறாக இந்தியா தனது படைகளை மேலும் அங்கு வைத்திருப்பதற்கு நியாயம் கற்பிக்க முயல்கின்றது. 7. த நியூஸ் லைன். ஆகஸ்ட் 15, 1989. வல்வெட்டித்துறையில் ஆகஸ்ட் 2, 3, 4ஆம் தேதிகளில் நடைபெற்ற படுகொலைகள், சித்திரவதைகள் பற்றிய செய்திகள் பல நம்பிக்கையான வட்டாரங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளன. மக்கள் நெருக்கமாக உள்ள வல்வெட்டித்துறை சந்தை பகுதியில் இந்திய இராணுவத்தினர் சரமாரியாக எழுந்தமானமாக சுட்டதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உட்பட பெருமளவில் கொல்லப்பட்டனர். பின்னர் வீடுகளிலும் கடைகளிலும் இருந்து பொதுமக்களை இழுத்து சுட்டுக் கொன்று பல வீடுகள், கடைகள், மின் பிடி உபகரணங்கள் ஆகியவற்றையும் எரித்து சாம்பலாக்கினார்கள்.
திரு பிரபாகரனதும் மற்ற சில விடுதலை புலிகளின் தலைவர்களினதும் சொந்த ஊராக இருப்பதாலும் தமிழ் புலிகளை இந்திய படையினரால் வெல்ல முடியாது இருப்பதாலும் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இத்தகைய படுகொலைகளை மேற்கொண்டுள்ளனர். 1989 ஆகஸ்ட் 2, 3, 4 தேதிகளில் இந்திய அமைதிப்படையினரால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளின் விவரம். 1989 ஆண்டு ஆகஸ்ட் 2 தேதி வல்வெட்டித்துறை சந்தை சதுக்கத்தில் காலை 11 மணியளவில் எதிர்பாராத விதமாக விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 6 இந்திய ஜவான்கள் இறந்ததுடன் 11 ஜவான்கள் காயமடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து வல்வெட்டித்துறையை சுற்றி வரவுள்ள 3 இந்திய இராணுவ முகாம்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் சுற்றி வளைத்து ஆகஸ்ட் 4 தேதி பிற்பகல் 2 மணி வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பித்து தாக்குதலை மேற்கொண்டனர். இதனால் வல்வெட்டித்துறை மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் துயரங்களும் எண்ணில் அடங்காதன. 1. இறப்புகள். மொத்தம் கொல்லப்பட்டோர் 63. 1. வீடுகளில் இருந்தும் சாலைகளில் இருந்தும் 52 பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 11 பொதுமக்கள் உடுப்பெட்டி இந்திய இராணுவ முகாமில் அடித்து கொல்லப்பட்டு அங்கேயே எரிக்கப்பட்டனர். இவர்களில் பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், வயோதிபர்களும் அடங்குவர். 1. பலர் மருத்துவ வசதியின்மையால் இறந்தனர். ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தபோது பிரெஞ்சு வைத்திய குழுவினர் வல்வெட்டித்துறைக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. 1. தொடர்ந்து 3 நாட்கள் இராணுவத்தினர் ஊரை சுற்றி வளைத்திருந்ததால் இறந்த சடலங்கள் அழுகி உருத்தெரியாது போனதால் அந்தந்த வீடுகளிலும் தெருக்களிலும் வைத்து எரிக்கப்பட்டனர். 1. ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் கொல்லப்பட்டனர். தந்தையும் மகனும். திரு வே. சுப்பிரமணியம் தந்தை, சு. அமுதன் மார்கண்டன் மகன், இந்திரா ஆதி அருணாச்சலம் என்ற தாயின் 3 மகன்கள், ஆ. பாரசர், ஆ. பரஞ்சோதி, ஆ. சுந்தரேஸ்வரன், திருமதி சலயசிங்கம் என்ற தாயின் 2 மகன்கள், தா. சிவகுமார் அண்ணன், தா. ஜெயமோகன் தம்பி. ஒரே வீட்டில் 2 சகோதரர்கள். 1. கந்தசாமி மகேந்திரராஜா அண்ணன், கந்தசாமி வேலுமயிலும் தம்பி. தந்தையும் மகளும். எஸ். கணேசலிங்கம் தந்தை, கா. சசி மகள். பாலசுப்பிரமணியம் என்பவரின் மகனும் மருமகனும். 1. பா. மகேந்திரதாஸ் மகன், தா. ஞானதாஸ் மருமகன். தாயும் மகனும். இ. புஷ்பராணி 49 வயது விதவை தாய். இ. ஜவனராஜ் 11 வயது மாணவன். காயப்பட்டோர்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கொதிக்கும் தார் ரோட்டில் உருட்டிவிடப்பட்டு தாக்கப்பட்டதால் காயமடைந்தனர். மோசமாக காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 43 பேர். மிகுதி பேர் ஊரை விட்டே இடம்பெயர்ந்து சென்று விட்டனர். எரிக்கப்பட்ட வீடுகள் 123 வீடுகள், அதனுள் உள்ள பொருட்கள், தளபாடங்கள், வானொலி, தொலைக்காட்சி, உடைகள் என்பவற்றுடன் சேர்த்து முற்றாகவே எரிக்கப்பட்டன. மேலும் 40க்கும் அதிகமான வீடுகள் சிறிதளவில் பாதிப்பு. எரிக்கப்பட்ட கடைகள். நகரில் உள்ள 45 கடைகள் முற்றாகவே எரிக்கப்பட்டு சாம்பலானது. பெரும்பாலானவை மளிகை கடைகள். இதனால் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சில கடைகளில் அவற்றின் முதலாளிகளை உயிருடன் வைத்து எரித்துள்ளனர். எரிக்கப்பட்ட கார், மோட்டார் சைக்கிள் மொத்தமாக 62 போக்குவரத்து வாகனங்கள் எரிக்கப்பட்டன. மீன்பிடி படகுகள், இயந்திரங்கள் 12. மீன்பிடி வலைகள் 176 வலைகள். கொள்ளைகள். பல வீடுகளில் இராணுவத்தினர் தங்க நகைகள், பணம், எலக்ட்ரானிக் உபகரணங்களை கொள்ளையடித்து சென்றனர். மானபங்கப்படுத்தப்பட்டவர்கள். 15 திருமணமான பெண்கள் இந்திய இராணுவத்தினரால் கற்பழிக்கப்பட்டனர். பல இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தமது கௌரவம் கருதியும் எதிர்கால வாழ்வு கருதியும் பெயர் வெளியிட விரும்பவில்லை. பாரபட்சமற்ற விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்படுமானால் சகல கட்சிகளும் சமூகம் அளிப்பர் என்று வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவினர் தெரிவிக்கின்றனர்.